Hello everyone, welcome to Shiksha class. UGTRB Botany previous year questions discussion la இது part 2 வீடியோ. part 1ல 50 questions கான்செப்டோட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்க அடுத்த 50 கொஸ்டின்ஸை டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதுல ஜஸ்ட் கரெக்ட் ஆன்சர் மட்டும் பார்க்காம இது ரிலேட்டடான பொட்டானிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் இன்கரெக்ட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்து எக்ஸாம்க்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம காம்ப்ரிஹென்சிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த இன்விசிபிள் இரா இஸ் கால்ட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்விசிபிள் வாழ்க்கை காலம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கியோசோயிக் இரா, புரோட்டிரோசோயிக் இரா, மீசோசோயிக் இரா அண்ட் பாலியோசோயிக் இரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ ஆர்கியோசோயிக் இரா தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஆர்கியோசோயிக் இரா அப்படின்றதுதான் இரா ஆஃப் இன்விசிபிள் லைஃப் அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் இரா ஆஃப் இன்விசிபிள் லைஃப். அப்படின்னா இயர்லியஸ்ட் ஆர்கனிசம்ஸ் இங்கதான் இருந்திருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சிம்பிள் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ்லாம் இந்த இரால தான் இவால்வ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து இந்த ஆர்கியோசோயிக் இரால தான் அப்பியர் ஆயிருக்கு. ஆதி காலத்துல அதாவது யூனிசெல்லுலாரா இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தாதான் அந்த ஆர்கனிசம்ஸை வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்கனிசம்ஸ்ல என்ன பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா இதெல்லாம் தான் அந்த ஆர்கியோசோயிக் இரால டாமினன்ட் லைஃப் ஃபார்ம்ஸா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஆர்கியோசோயிக் இராவை ஈரா ஆஃப் இன்விசிபிள் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நேக்கட் ஐல அந்த ஆர்கனிசம்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஸோ கிளியர்லி விசிபிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேட் நாட் எட் எவால்வ்டு. நம்ம நேக்கட் ஐல பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ அந்த இரால இல்லை. ஸோ ஆர்கியோசோயிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் லைஃப் ஆர் பிகினிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. The era of invisible life is called as Archeozoic era. இப்போ இதுதான் ஆர்கியோசோயிக் இயர்லி இயர்த் டூரிங் ஆர்கியோசோயிக் இரால இப்படிதான் இருந்திருக்கு. இந்த மைக்ரோஸ்கோபிக் லைஃப் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா அண்ட் பாக்டீரியா இவங்களாம் யாரு யூனிசெல்லுலார் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் இன்விசிபிள் டு த நேக்கட் ஐ. இவங்க வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இரா ஆஃப் இன்விசிபிள் லைஃப்னு சொல்றாங்க. ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கறதையும் இதுல பார்க்கலாம். அதாவது புரோட்டிரோசோயிக் இரா, இந்த இரா ஏன் இன்விசிபிள் கிடையாது அப்படின்னா இங்க வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் இருந்திருக்கு அண்ட் சாஃப்ட் பாடிடு லைஃப் பிகின்ஸ் ஹியர். இங்க இருந்தா சாஃப்ட் பாடிடு ஆர்கனிசம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து இரா ஆஃப் இயர்லி பிரிமிட்டிவ் லைஃப். இந்த இரால பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் வந்து இவால்வ் ஆயிருக்கு. கமிங் டு த நெக்ஸ்ட் மீசோசோயிக் இரா. இது வந்து ஏஜ் ஆஃப் ரிப்டைல்ஸ். அதாவது டைனோசரஸ் வந்து இங்க டாமினன்டா இருந்திருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து இந்த இரால தான் இவால்வ் ஆயிருக்கு. அண்ட் பாலியோசோயிக் இரா இது வந்து ஏன்ஷியன்ட் விசிபிள் லைஃப். அதாவது இங்கேதான் வந்துட்டு மெரைன் ஆர்கானிசம்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ்ல இந்த இரால தான் இவால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த இரா பேரு ஏன்ஷியன்ட் விசிபிள் லைஃப். ஆர்கியோசோயிக் வந்து இன்விசிபிள் லைஃப். ஸோ ஜீனோசோயிக் இரா அதுதான் ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். இப்ப கரண்டா நம்ம இருக்கிறது தான் ஜீனோசோயிக் இரா. இங்க ஏஜ் ஆஃப் மேமல்ஸ், அதாவது மேமல்ஸ் வந்து டைவர்சிஃபைட் அண்ட் ஹியூமன் வந்து இங்கேதான் இவால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதான் ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இது வந்து ஆர்டர் வைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்கியோசோயிக் அண்ட் தென் புரோட்டிரோசோயிக் அண்ட் பாலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் ஜீனோசோயிக். அதோட டைம் பீரியட் கூட இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட கீ ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ கரண்டா நம்ம இருக்கிறது வந்து ஜீனோசோயிக் இரா. அதாவது மாடர்ன் டெக்னாலஜி எவால்வ் ஆயிருக்கு. இப்போ இருக்கிறது பிரசன்ட் லைஃப்ல இப்போ நம்ம இருக்கிறது ஜீனோசோயிக் இரா. இதான் ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். இன்விசிபிள் லைஃப் இரா இஸ் கால்ட் அஸ் ஆர்கியோசோயிக் இரா. த ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ ப்ரொபோஸ்ட் ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ HMS பேகல், ஆப்ஷன் பி லேயல், ஆப்ஷன் சி வெய்ஸ்மேன் அண்ட் தென் டி வந்து டாக்டர் ஹென்ஸ்லோ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஜெர்ம் பிளாசம் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். The germplasm theory was proposed by August Weismann. அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து germ cells and then somatic cells. somatic cells வந்து நம்மளோட பாடி இட் அண்டர்கோஸ் மைட்டோட்டிக் டிவிஷன்.
ஓகே, இது வந்து செல் பாடியோட growthக்கு இருக்கிறது. whereas germ cellsல தான் என்ன இருக்கும் அப்படின்னா hereditary information இருக்கும். So hereditary information is transmitted only through the germ cells. Changes occurred by somatics. ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்து நம்மளோட somatic cellsல இருந்துச்சு, அதாவது நம்மளோட லைஃப் டைம்ல வந்துச்சு அப்படின்னா it could not be inherited to the next generation. அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகாது. ஸோ இது எப்படி ஒரு பேரியரா இருக்கு அப்படின்னா germ cells and body cells are separated. வேற வேற இடத்துல இருக்கு. அந்த பேரியருக்கு பேர் தான் வெய்ஸ்மேன் பேரியர். ஏன்னா இவர் ப்ரொபோஸ் பண்ணனால இவரோட நேமே வச்சிருக்காங்க. வெய்ஸ்மேன் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. இதா இருக்கு. ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க germ cells, அதாவது ரீப்ரடக்டிவ் செல்ஸ் வந்து ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கு. அதாவது டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ்லாம் இந்த germ cells பார்க்கலாம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஜீன்ஸ்ல வந்து நம்மளோட ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். whereas somatic cells எங்க இருக்கும் அப்படின்னா பாடி பார்ட்ஸ்ல, அதாவது ஸ்கின், மசில், பிளட், போன், இது எல்லாத்துலயுமே வந்து somatic cells பார்க்கலாம். somatic cells, these cells perform body functions. அந்த பாடிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன், ஸ்கின்னால என்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ, மசில் கான்ட்ராக்ஷன், பிளட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த somatic cellsல நடக்கும். whereas germ cells is mainly for transfer of hereditary information. both are separated by a barrier is known as the Weismann barrier. A அப்படின்னா இந்த செல்ஸ் இது வந்து பாடி செல்ஸ்ல இருக்கு, whereas இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் செப்பரேட்டட் பேரியர் இஸ் கால்ட் வெய்ஸ்மேன் பேரியர். இட் கேன் நாட் பி இன்டர்கனெக்டட். ஸோ மிக்ஸ் ஆகாம இருக்கும் இந்த ரெண்டு செல்ஸும். ஸோ ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஈஸிலி கேரிட் அவுட் டு அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொமாட்டிக் செல்ஸ்ல இப்போ டியூ டு மேபி என்விரான்மெண்டலா இருக்கலாம், ஆர் யூஸ் ஆர் டிஸ்யூஸ் ஹேபிட்ஸ் நமக்குள்ள இருக்கலாம் நம்மளோட லைஃப் டைம்ல. ஸோ அதனால ஏற்படுற மாற்றம் நம்மளோட சொமாட்டிக் செல்ல, அதனால ஏற்படுற மாற்றம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகாது அப்படி சொன்னாங்க. இது எது தடுக்குது அப்படின்னா இந்த வெய்ஸ்மேன் பேரியர் தான் தடுத்திருக்கு. ஏன்னா போத் செல்ஸ் ஆர் இன் த டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் டெவலப் ஸ்ட்ராங் மசில் பை எக்ஸசைஸ், ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்கு, திஸ் சேஞ்சஸ் இன் மசில் செல்ஸ்ல இருக்க சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் தியரி இஸ் ப்ரப்போஸ்டு பை ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். வை த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹெச்எம்எஸ் பேகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷிப்போட நேம். ஆக்சுவலா சார்லஸ் டார்வின் வந்து இந்த ஷிப்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க ஒரு டு ஸ்டடி த எவல்யூஷன். ஸோ லேயல் அப்படின்றது சார்லஸ் லேயல், இவங்க வந்து ப்ரப்போஸ்டு பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மேட்டரி ஜுவாலஜி, அந்த பிரின்சிபல்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ஹென்ஸ்லோ அப்படின்றது யாரு அப்படின்னா ஜான் ஸ்டீவன்ஸ் ஹென்ஸ்லோ, அவரோட ஃபுல் நேம். இவர் யாரு அப்படின்னா டார்வின்ஸ் டீச்சர் அண்ட் மென்டார், டார்வினோட டீச்சர் அண்ட் மென்டார். ஸோ தட் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட். germ plasm theory was proposed by August Weismann. So option C is the correct answer. So coming to the next question, amber preserved fossil type R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்பரால் எந்த வகையான தொல்லுயிர் படிமத்தில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பெட்ரிஃபேக்ஷன் டைப், மோல்ட் அண்ட் கேஸ்ட் டைப், இம்ப்ரெஷன் டைப், அன்ஆல்டர்ட் ஃபாசில் டைப்ஸ்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், அன்ஆல்டர்ட் ஃபாசில் டைப். ஏன் அப்படின்னா ஆம்பர் அப்படின்றது ஃபாசிலைஸ்ட் ட்ரீ ரெசின், ஒரு ட்ரீ ரெசின்ல ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் எதுனாலும் இருக்கலாம், இன்செக்ட்ஸா இருக்கலாம், ஸ்பைடர் ஆர் எனி அதர், மேபி போலன் கிரெயின், ஈவன் அ பிளான்ட் பாட், இது ஒரு ஸ்டெம்மோ லீஃபோ, அது வந்து அந்த ஸ்டிக்கி ரெசின்குள்ள ட்ராப் ஆயிருக்கும், ஒட்டிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு இயர்ஸ் அகோ அது ப்ரிசர்வ்ட் ஆயிருது. அந்த பர்டிகுலர் ஃபாசில்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுமே இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதை நம்ம பிக்சரோட பார்க்கலாம். இந்த இருக்கு ஒரு ட்ரீ ரெசின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்செக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட், ஸ்பைடர், ஈவன் போலன் கிரெயின்ஸ்லாம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபாசில்ல தான் அன்அல்டர்டு சொல்றாங்க. ஏன் அங்க ஒரு ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் கூட இருக்காது, அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஸோ ஆம்பர் அப்படின்றது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் அன்அல்டர்ட் ஃபாசில். ஸோ அதனாலதான் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன்அல்டர்ட் ஃபாசில். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஒய் ஆம்பர் இஸ் அன் அன்அல்டர்ட் ஃபாசில்னு பார்க்கலாம். அதாவது பெட்ரிஃபேக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னா மினரலைசேஷன், அதாவது ஒரு ஆர்கானிக் டிஷ்யூ இருக்கு,
இட் இஸ் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்ட் பை மினரல்ஸ். அடுத்த மினரல்ஸ் தாதுக்களாக அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரிஃபைடு வுட். தென் மோல்ட் அண்ட் கேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the organism leaves impression மட்டும் இருக்கும். அது மோல்ட் அண்ட் கேஸ்ட் ஆயிடும். பர்டிகுலர் ஆர்கனிசமோட இம்ப்ரெஷன் மட்டும் இருக்கும். லீவ்ஸ் ஹாலோ இம்ப்ரெஷன், குடுவ மாதிரி ஒரு அதோடைய இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதுதான் மோல்ட் அண்ட் கேஸ்ட் சொல்றாங்க. மோல்ட் அண்ட் கேஸ்ட். அண்ட் தென் கமிங் டு த ஆப்ஷன் சி இம்ப்ரெஷன்னா இங்க அவுட்லைன், அந்த லீஃபோட அவுட்லைன் சர்ஃபேஸ் மார்க் மட்டும்தான் இருக்கும். இதை பேர் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆல்டர்ட் ஆர் ப்ரீப்ளேஸ்டு சாயில் பார்த்தீங்கன்னா the original material is altered or replaced any other substrateால ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆயிடும். அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆல்டர்ட் ஆர் ரீப்ளேஸ்டு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. வெரஸ் அன்அல்டர்ட் தான் நம்ம ஏம்பர், அதாவது ட்ரீ ரெசின்ல போய் ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம் வந்து ட்ராப் ஆயிடு years ago it has been fossilized. இதுக்கு பேர் தான் unaltered fossils சொல்றாங்க. அதுக்கு குட் எக்ஸாம்பிள் இஸ் ஆம்பர். So amber preserved fossil types or unaltered fossil types. So option D is the right answer. Coming to the next question. What is the half-life period of C14 radioactive compound கேட்டிருக்காங்க. அதாவது C14 கதிரியாக்க பொருளின் அரை ஆயுட்காலம் வருடங்களில் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃப் லைஃப் பீரியட் இன் இயர்ஸ். ஸோ கார்பன் 14 இஸ் ஆல்சோ ரிட்டன் அஸ் 14 as an isotope. இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். இது மெயினா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்ல டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில் அண்ட் அதர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸோட ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்றாங்க. பிக்சரோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இப்போ ரேடியோ கார்பன் டேட்டிங்ல இதோ ஒரு ஆர்கானிக் சாம்பிள் அப்படின்னா அதில் உள்ள ஆட்டம்ஸ், கார்பன் ஆட்டம்ஸ், ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ பேரண்ட் கார்பன் ஆட்டம்ஸ். இந்த ஆஃப் லைஃப் அந்த டைம் கொடுத்து அதுல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் டீகே ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அதை வச்சுதான் அந்த பர்டிகுலர் சாம்பிளோடைய ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த C14 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த ஃபாசில் அண்ட் அதர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கும். திஸ் டிகே, அதாவது ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்றது இந்த C14க்கு ஏன் இவ்வளோ இருக்குன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் லைஃப் இஸ் அ டைம் required for half of the radioactive atoms. அந்த radioactive isotope இருக்கலாம் பாதி ஆட்டம் டீகே ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஃபார் பர்டிகுலர்லி கார்பன் பார்த்துக்கிட்டோம்னா 5730 இயர்ஸ் ஆகுது ஆஃப் தி ஆட்டம் வந்து டீகே ஆகிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிக் சாம்பிள்லையும் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸோட டீகே கண்டென்ட்டை வச்சு நமக்கு அந்த ஏஜ் ஆஃப் த ஃபாசில், அந்த ஏஜ் ஆஃப் த ஆர்கனிசமை நம்ம ஈஸியா ட்ராப் பண்ணிடலாம் யூசிங் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங், அந்த பர்டிகுலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ இதுதான் இங்க பண்றாங்க. அந்த ஐசோடோப் பர்டிகுலர்லி கார்பன் 14 அந்த அந்த ஐசோடோப்போட ஆஃப் லைஃப் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் 5730 இயர்ஸ். அதை ஷார்ட்டா எப்படி எழுதலாம், 5.7 into 10⁻³ இயர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் இன்கரெக்ட்னா 1.3 அப்படின்றது பொட்டாசியமோட ஆஃப் லைஃப், 7 into 10⁸ வந்து ரேடியோ ஆக்டிவ் யுரேனியமோடது. ஸோ 4.4 அப்படின்றது வந்து யுரேனியம், இது ஆல்சோ யுரேனியம், ஆனால் யுரேனியம் 238, வர 7 வந்து 235. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓல்டு ராக்ஸ் அண்ட் ஜுவாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்குலாம் இந்த பர்டிகுலர் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற கார்பன் வந்து பார்த்தோம்னா ஃபாசில் அண்ட் ரீசெண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸோடைய ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. த ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் C14 ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்டோட ஆஃப் லைஃப் பீரியட் என்னன்னா 5.73 into 10⁻³ இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். As many as 20 rings of cambium formed in dash gem அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட கேம்பியம் வளையங்கள் எந்த தண்டில் உருவாக்கப்படுகிறது? சைக்கஸ் சிர்சினால்சா, சைக்கஸ் பெக்டினேட்டா, சைக்கஸ் ரம்ஃபி அண்ட் சைக்கஸ் ரெவால்யூட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சைக்கஸ் பெக்டினேட்டா. ஃபர்ஸ்ட் இந்த எங்கர் ஸ்டெம் ஆஃப் இந்த சைக்கஸ்ல வந்து சிங்கிள் வாஸ்குலார் சிலிண்டர் தான் இருக்கும். வாஸ்குலார் சிலிண்டர் இஸ் மெயின்லி கம்போஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸ். இது வந்து ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்கும், மோனோசைக்ளிக்கா தான் இருக்கும். டூரிங் த செகண்டரி க்ரோத் ஆரம்பிக்கும் போது தான், அதாவது செகண்டரி க்ரோத்ல தான் கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும்.
செகண்டரி சைலம் இன்வெர்ட்ஸ் ஆகும், செகண்டரி ஃப்ளோயம் அவுட்வேர்டாகவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் கேமியல் ரிங்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கேமியல் ரிங்ல இருந்து செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம். அதுக்கு அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கேமியல் ரிங் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ சக்சசிவ் கேமியல் ரிங்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் எங்கர் ஸ்டெம், சைலம், ஃப்ளோயம், கார்டெக்ஸ், எபிடர்மஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேமியல் ரிங் வந்து அரைஸ் ஆகுது எங்க? ஃப்ளோயத்துக்கும் சைலத்துக்கும் நடுவுல இங்க இருக்கு கேம்பியல் ரிங். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளான்ட் வந்து செகண்டரி ஸ்டேஜ், செகண்டரி க்ரோத் ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேம்பியல் ரிங் வந்து ஆக்டிவ் ஆயிடும். கேம்பியல் ரிங் வில் பி கெட் ஆக்டிவ். உள் பகுதி அந்த கேம்பியல் ரிங்ல இருந்து உள் வாக்குல செகண்டரி சைலம் ஃபார்ம் ஆகும். வெரஸ் அவுட்வேர்டா செகண்டரி ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகும். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குது செகண்டரி ஃப்ளோயம். இது இந்த டார்க் கிரீன் கலர்ல இருக்குது கேம்பியல் ரிங். கேம்பியல் ரிங்க்கு உள்ள செகண்டரி சைலம், கேம்பியல் ரிங்க்கு வெளியில செகண்டரி ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகுது. இப்படியே அடுத்தடுத்து சக்சசிவ் ரிங்ஸ் வந்துட்டே இருக்கும். செகண்ட் நியூ கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படியே அடுத்தடுத்த கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆயிட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் 20 சக்சசிவ் கேமியல் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எந்த பிளான்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கஸ் பெக்டினேட்டால. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் பாலிசைக்ளிக் கண்டிஷன் இன் ஓல்டர் ஸ்டெம். இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற ட்ரீஸ்ல தான் இந்த இது பார்க்க முடியும். சைக்கஸ் பெக்டினேட்டால இந்த பர்டிகுலர் கண்டிஷன் பார்க்கலாம், பாலிசைக்ளிக் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், சைக்கஸ் பெக்டினேட்டா. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சைக்கஸ் த போலன் கிரெயின் ஆர் ஷெட்டட் அட் டேஷ் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சைக்கஸின் மகரந்த துகள்கள் எந்த நிலையில் உதிர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 செல்டு ஸ்டேஜா, 3 செல்டு ஸ்டேஜா, 2 செல்டு ஸ்டேஜா, ஒரு 1 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், 3 செல்டு ஸ்டேஜ். அதாவது பிஃபோர் போலன் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஆக்சுவலா எங்க இருக்கும் போலன் கிரெயின்ஸ் வந்து சைக்கஸ்ல எங்க இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்ற ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் போலன்ஸ்னா மைக்ரோஸ்போர் இருக்கும். அந்த மைக்ரோஸ்போர் வந்து அண்டர்கோஸ் டிவிஷன். ஸோ அந்த மைக்ரோஸ்போர் டிவிஷன் பண்ணும் போதுதான் மைக்ரோஸ்போர் நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் டிவிஷன். அதுல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா புரோத்தாலை செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் புரோத்தாலை செல், செகண்ட் புரோத்தாலை செல், ஆந்த்ரீடியல் ஆர் ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இந்த சைக்கஸ் போலன் கிரெயின்ல. ஸோ 3 செல்டு ஸ்டேஜ் தான் கரெக்ட். இப்போ பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஆஃப் த சைக்கஸ். மைக்ரோஸ்பொராஞ்சியம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். இதுக்குள்ள இதான் போலன் சாக், இதுக்குள்ளதான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இதுல இருக்கிற இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா மைக்ரோஸ்போர் மதர் செல், அதாவது அது வந்து ஒரு டிப்ளாய்டு செல், எம்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோஸ்போர் மதர் செல். அதுல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னா மியோட்டிக் டிவிஷன் போகும். அதோட ஸ்டேஜ் அதோட ரீப்ரடக்டிவ் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் ஃபார்ம் பண்ணும், அதாவது மியோட்டிக் டிவிஷன். அதுக்கடுத்து இந்த மைக்ரோஸ்போர் வந்து 2 மைட்டோட்டிக் டிவிஷன் போகும். ஸோ எம்எம்சி டு ஹாப்ளாய்டு வந்து மியோசிஸ் அண்ட் தென் 2 மைட்டோட்டிக். ஃபர்ஸ்ட் மைட்டோட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் 2ஆ பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் புரோத்தாலை, செகண்ட் புரோத்தாலை செல் 2 செல் கிடைக்குது. ஸோ செகண்ட் மைட்டோட்டிக் டிவிஷன்ல பார்த்தோம்னா ஆந்த்ரீடியல் ஆர் ரீஜெனரேட்டிவ் செல் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ 3 செல்ஸ் இருக்கு. இந்த ஒரு போலன் கிரெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் ஒரே ஒரு போலன் கிரெயின். இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 செல் இருக்கு, 2 புரோத்தாலை செல் அண்ட் 1 ஜெனரேட்டிவ் செல். ஸோ இந்த கண்டிஷன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா சைக்கஸ்ல பார்க்கலாம். வேறஸ் பைனஸ் அண்ட் எஃபிட்ரா இது 2 ஜிம்னோஸ்பர்ம், இது 3மே ஜிம்னோஸ்பர்ம்ஸ் தான். இப்ப பைனஸ் அண்ட் எஃபிட்ரால பார்க்குற கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4 செல்டு ஸ்டேஜ். பைனஸ் வந்து 4 செல்டு ஸ்டேஜ். அந்த போலன் கிரெயின்குள்ள 4 செல்டு ஸ்டேஜ்ல இருக்கும் போலன் கிரெயின் வந்து ஷெட் ஆகும் போது. வேறஸ் எஃபிட்ரால பார்த்தோம்னா 5 செல்டு ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். சைக்கஸ்ல நம்ம கேட்டிருக்காங்க, சைக்கஸோட போலன் கிரெயின்ஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல ஷெட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3 செல்டு ஸ்டேஜ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நீட்டம் சிற்றினத்தில் அசாதாரண 2ஆம் நிலை வளர்ச்சி காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஸ்பீஷிஸ் ஆஃப் நீட்டம் ஷோஸ் அனாமலஸ் செகண்டரி growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஸ்பீஷிஸ் ஆஃப் நீட்டம், நீட்டம் நிமோன், நீட்டம் கான்ட்ராக்டம், நீட்டம் லாட்டிஃபோலியம், நீட்டம் ஆப்ரிக்கானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், நீட்டம் ஆஃப்ரிக்கானம். ஸோ நீட்டம் ஆஃப்ரிக்கானம் அப்படின்றது என்னன்னா இது ஒரு கிளைம்பிங் ஸ்பீஷிஸ். இதுல தான் வந்துட்டு அனாமலஸ் செகண்டரி growth வந்து பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சைக்கஸ்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்டரி growth அப்போ கேம்பியல் ரிங் இன்ஆக்டிவேட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து சக்சசிவான கேம்பியல் ரிங்ஸ் வந்து கார்டெக்ஸ்ல ஃபார்ம் ஆகும். கேம்பியல் ரிங் வந்து என்ன அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோமும் ஆட் பண்ணிட்டே வருது. அதனால கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஆப்ஷன் டி நீட்டம் ஆஃப்ரிக்கானம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நார்மலா இருக்கிற செகண்டரி growth. எப்படி இருக்கும், கேம்பியல் ரிங் வந்து இருக்கும், அதுக்கு உள்புறத்துலயும் வெளிப்புறத்துலயும் செகண்டரி சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஃபார்ம் பண்ணிட்டே வரும். ஸோ ஒரிஜினல் வாஸ்குலர் கேம்பியம் வந்து இன்ஆக்டிவ் ஆயிட்டோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா நியூ கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும் கார்டெக்ஸ் ரீஜன்ல நியூ கேம்பியல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணும், அடுத்தடுத்த ரிங்ஸா ஃபார்ம் ஆகும் போது அது வந்து அடிஷ்னலா செகண்டரி சைலம் ஃப்ளோயம் வந்து ஆட் ஆயிட்டே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் ஆஃப் வாஸ்குலர் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் ரிங்ஸ் இருக்கு. இந்த டைப் ஆஃப் அனாமலஸ் செகண்டரி growth வந்து நீட்டம் ஆஃப்ரிக்கானம்ல நம்ம பார்க்கலாம். ஆஃப்ரிக்கானம்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், சில்கோசா எனும் விதை எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சில்கோசா இஸ் a seed obtained from which species? அதாவது பைனஸ் ஜெரார்டியானா, சைக்கஸ் ரெவல்யூட்டா, பைனஸ் வாலிஷியானா அண்ட் சைக்கஸ் சிர்சினாலிஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், பைனஸ் ஜெராடியானா. சில்கோசா அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ஒரு பைன் நட்ஸ் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பைன்ல கிடைக்கிற ஒரு நட்டு. ஆப்டைன் ஃப்ரம் த சீட்ஸ் ஆஃப் பைனஸ் ஜெரார்டியானா, சீட்ஸ் ஆஃப் பைனஸ் ஜெரார்டியானா. இதுல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சில்கோசா பைனுன்னு சொல்லுவாங்க, இதோட காமன் நேம். இது மெயினா எங்க இருக்கும் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயா ரீஜன்ல, இந்தியால தான். அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ்ல தான் இந்த மெயினா இந்த பைனஸ் ட்ரீயை நம்ம பார்க்க முடியும். இதுல இருந்து தான் சில்கோசா நட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்போ இதான் ஒரு மெச்சூர் கோன். மெயினா நம்ம கொடைக்கானல் ஊட்டி சைட்லாம் போனா பார்த்துருப்போம் பைன் ட்ரீய. அதுல இந்த மாதிரி கோன் இருக்கும், மேல் கோன் ஃபீமேல் கோன்லாம். இந்த கோனுக்குள்ள ஒரு சீட் இருக்கு, அந்த சீட் வந்துதான் இது சில்கோசா நட்ஸ். இதுதான் சில்கோசா நட்ஸ். ஸோ இந்த நட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலாங்கேட்டட் சீட்ஸா இருக்கும், தின் ஷெல்ஸா இருக்கும். இது வந்து ஒரு creamy ஒயிட் கர்னல் வந்து இந்த சீட்குள்ள இருக்கு. The seeds are rich in oil, protein, vitamins and minerals. ஸோ இதுல இருந்து ஹை நியூட்ரிஷிவ் வேல்யூ இருக்கறனால இதை வந்து எடிபிள் பார்ட்டா இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் இதை சாப்பிட்றாங்க. அண்ட் தென் இதுல இருந்து எடிபிள் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்வீட்ஸ் அண்ட் கன்ஃபெஷனரிஸ் டெசர்ட்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் கல்னரி ப்ரிப்பரேஷன்ஸ்ல கூட இதை யூஸ் பண்றாங்க. இந்த எடிபிள் பைனட் சில்கோசா இப்படின்ற சீடை வந்து எங்க இருந்து ஆப்டைன் பண்றாங்க, எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா பைனஸ் ஜெரார்டியானா அப்படின்ற ஸ்பீசிஸ்ல தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் ஜிம்னோஸ்பெர்ம் டிஃபர் ஃப்ரம் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜிம்னோஸ்பெர்ம் வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம்ல இருந்து எதுல இருந்து வேறுபடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதைகள் கொண்டிருப்பது, அளவில் சிறியதாக இருப்பது, வேறுபட்ட வித்துகளை உருவாக்குவது, மூடி இல்லாத சூழ்கள், நேக்கட் ஓவியல்ஸ் கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், இன் ஹேவிங் நேக்கட் ஓவியூல்ஸ் அப்படின்ட்டு. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்க்கும் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்ல ஓவியூல்ஸ் ஆர் நேக்கட். நம்மளுடைய நார்மலான இதுலயே நம்ம வந்து ஓவியூல்ஸை வந்து பார்க்க முடியும் ஜிம்னோஸ்பெர்ம்ல. வேறஸ் ஏஞ்சியோஸ்பெர்ம்ல ஓவியூல்ஸ் வந்து ஓவரிக்குள்ள என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிளார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓவரியோட கிராஸ் செக்ஷன் எடுத்தாதான் அந்த ஓவியூல்ஸை பார்க்க முடியும். வேறஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல அப்படி கிடையாது, கோன்ஸ்லயே ஸ்கேல்ஸ் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதான் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்னா இந்த கோன்லயே வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி ஓவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிடும், நேக்கட் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஏஞ்சியோஸ்பெர்ம்ல ஒரு ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ், தென் கொரோலா அண்ட் தென் ஆண்ட்ரீஷியம் அண்ட் தென் கைனீஷியம், இப்படி ஒன்னு வேர்ல் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த வேர்ல்ட்ல
இந்த ஓவரிக்குள்ள இந்த ஓவியூல்ஸ் இருக்கு. ஸோ ஓவியூல்ஸ் வந்து கிராஸ் செக்ஷனோ டிரான்ஸ்வர் செக்ஷனோ எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஓவியூல்ஸை பார்க்க முடியும். ரைட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஏஞ்சியோஸ்பம். ஜிம்னோஸ்பர்ம்ல வந்து நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் அதோட ஓவியூல்ஸ் வந்து பார்க்கலாம், வேற நாட் இன் ஏஞ்சியோஸ்பம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஏ இன்கரெக்ட்னா ஹேவிங் சீட்ஸ், ரெண்டுலேயுமே சீட்ஸ் இருக்கு, அது வந்து ரைட். அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் பீயிங் ஸ்மாலர், நோ, சைஸ் வச்சு அதை டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது. சைக்கஸ் பார்த்தா ஸ்மாலா இருக்கும், ரிமைனிங் பைனஸ் அந்த ஸ்பீஷிஸ்லாம் லார்ஜர் ட்ரீஸ் மாதிரி, ஏஞ்சியோஸ்பர்ம் ட்ரீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ டிஃபரன்ஸ். தென் ஷோயிங் ஹெட்ரோஸ்போர், எஸ் போத் வில் ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர்ஸ். ரெண்டுமே இந்த ரெண்டு இதுமே ப்ரொடியூஸ் ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு கிடையாது. வேற எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஹேவிங் நேக்கட் ஓவியூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு இலை கற்களை காணப்படும் குடும்பம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த லீஃப் ட்ரேஸ் இஸ் டபுள் இன் த ஃபேமிலி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோஸ்பம் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. குப்ரசேசியே, பைனேசியே, டாக்ஸோடியேசியே, ஆரக்கெரியேசியேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், பைனேசியே. லீஃப் ட்ரேஸ், அதாவது வாஸ்குலார் பண்டில்ல இருந்து அரைஸ் ஆகிற லீஃப் ட்ரேஸ் வந்து கோனிஃபர்ஸ்ல வந்து ரெண்டு லீஃப் ட்ரேஸ் பார்க்கலாம். ஓகே. குப்ரசேசியில வந்து சிங்கிள் லீஃப் ட்ரேஸ் தான், இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். பைனேசியில பாத்தீங்கன்னா டபுள் லீஃப் ட்ரேஸ், ஒரு வாஸ்குலார் பண்டில்ல இருந்து ரெண்டு லீஃப் ட்ரேஸ் ஃபார்ம் ஆகி ரெண்டு பிரான்ச் வந்து ஃபார்ம் ஆகுது, லீஃப் பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வேற குப்ரசேசியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாஸ்குலார் பண்டில் தான், ஒரே ஒரு லீஃப் பேஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ த லீஃப் ட்ரேஸ் பண்டில் தட் கனெக்ட்ஸ் த ஸ்டெம் வாஸ்குலார் சிஸ்டம், ஸ்டெம் வாஸ்குலார் சிஸ்டம்ல இருந்து லீஃபோட பேஸ் வருதுல்ல, அதுக்கு பேர் தான் லீஃப் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா பைனர் ஸ்பீஷிஸ்ல ரெண்டு டபுள் லீஃப் ட்ரேஸ் இருக்கு. ஆனால் ரிமைனிங் இருக்கிற ஃபேமிலிஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிங்கிள் லீஃப் ட்ரேஸ், ஒரே ஒரு லீஃப் ட்ரேஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்டிங்யூஸ் ஃபீச்சர் ஆஃப் பைனேசிய ஃபேமிலி. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த லீஃப் ட்ரேஸ் இஸ் டபுள் இன் த ஃபேமிலி ஆஃப் பைனேசியே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட்டா நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், எது எதுல என்ன டைப் ஆஃப் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பைனஸ்ல ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் மேட்சிங் பார்த்தோம் அப்படின்னா பைனஸ் வேலிஷியானால பென்டாஃபோலியர், அதாவது 5 நீடில்ஸ், இந்த பிக்சர் பார்த்தோம்னா தெரியும். பைனஸ் வேலிஷியானால பாத்தீங்கன்னா 5 நீடில்ஸ் இருக்கு. வேற ஸ்பைனஸ் மோனோஃபிலா இதுலயே ஆன்சர் வச்சு, மோனோ அப்படின்னா சிங்கிள் ஒரு லீஃப், மோனோஃபோலியார். பைனஸ் மெர்க்யூசியில பைஃபோலியார். வேற ஸ்பைனஸ் ராக்ஸ்பர்ஜியில வந்து ட்ரைஃபோலியார், 3 நீடில்ஸ் இருக்கு. ஸோ இதைத்தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா A4 பென்டாஃபோலியார், B1 மோனோஃபோலியார், C3 பைஃபோலியார், C வந்து பைஃபோலியார், D வந்து ட்ரைஃபோலியார். Coming to the next question, the epithelial cells of the cortical cells of pinus which secrete resin into the canal and helps the plant from invasion of அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பைனஸ் தாவரத்தின் புறணி செல்கள் சுரக்கும் பிசின் தாவரத்தை தாக்குதல், எதோட தாக்குதல் இருந்து பாதுகாக்கிறது? வைரஸ், ஃபங்கையா, இல்ல ஃபங்கை ஒரு பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஸோ இதுதான் அந்த ரெசின் கேனால், இதுதான் வந்து பைனஸ் லீஃபோட கிராஸ் செக்ஷன். இதை வந்து என்லார்ஜ் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. பிட்வீன் அந்த மிடில் போர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரெசின் கேனால் பார்க்கலாம். இந்த ரெசின் கேனல்ல தான், ரெசின் கேனால் இஸ் சரௌண்டட் பை செக்ரிட்டரி செல்ஸ். இந்த செக்ரிட்டரி செல்ஸ் வந்து நிறைய ரெசின்ஸை வந்து செக்ரீட் பண்ணி இந்த ரெசின் டக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எப்போ வந்து பிளான்ட்டுக்கு ஒரு இன்ஜூரி, ஒரு அடிப்படுதோ அப்போ இந்த ரெசின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஜூர்டு பார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஊண்டை வந்து அந்த ஹீல் பண்றதுக்காக அந்த பர்டிகுலர் ட்ரீல. ஸோ இந்த ரெசின்ஸ்ல வந்து மெயினா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஊண்ட்ல இருந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வராம தடுக்கும் இந்த ரெசின்ஸ் தான். ஸோ மெயினா அந்த அந்த ஆர்கானிசம்ஸ் யாரு அப்படின்னா ஃபங்கை அண்ட் பாக்டீரியா தான்.
அண்ட் தென் இட் ஆல்சோ ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் இன்செக்ட் அட்டாக், இன்செக்டையும் அட்டாக் பண்ணும். ஸோ இது மெயினாக அந்த ரெசின் கேனல் எங்கே இருக்குன்னா பைனஸ் ஸ்பீஷிஸ்ல தான் இருக்கு. மெயினாக ஃபங்கை அண்ட் பாக்டீரியாவை தான் இன்ஹிபிட் பண்ணும், அதோட growth தான் இன்ஹிபிட் பண்ணும். அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Leccaria leccata is a mycorrhizal fungus present in the root to எதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபார் டேஷ் ஹெல்ப்ஸ் ஃபார் பாஸ்பரஸ் அப்டேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாசிபரைனியா நைட்ரஜன் உறிஞ்சும் திறனுடைய மைக்கோரைசா பூஞ்சை இந்த வேர்களில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், பைனஸ் சில்வஸ்ட்ரிஸ். அதாவது லெக்கேரியா லெக்கேட்டா அப்படின்றது வந்து ஒரு எக்டோ மைக்கோரைசல் ஃபங்கஸ். ஒரு மைக்கோரைசானா என்னது? இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப், இட் இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஃபங்கஸ் அண்ட் த ஹையர் ரூட்டட் பிளான்ட்ஸ். ஹையர் ரூட்டட் பிளான்ட்ஸ் கூட ஒரு ஃபங்கஸோட சிம்பயோட்டிக் அசோசியேஷன் தான் மைக்கோரைசான்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா பைனஸ் சில்வஸ்ட்ரிஸ்ல இந்த லெக்கேரியா லெக்கேட்டா வந்து பார்க்க முடியும். இந்த பைனஸ் இந்த பர்டிகுலர் மைக்கோரைசா என்ன பண்ணும் அப்படின்னா பைனஸ் சில்வஸ்ட்ரிஸோட வேர்கள்ல போய் உயிர் வாழும். அந்த வேர்கள்ல இருந்து தான் இருக்கும். இந்த வேர்கள்ல ஒரு மேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கும், ஃபங்கல் ஹைஃபே மாதிரி எங் ரூட்லயே. இந்த ஹைஃபே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாயில்ல இருக்க நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும் through the structure called arbuscles. மைக்கோரைசால arbusclesன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மூலியமா தான் அந்த பிளான்ட்டுக்கு பாஸ்பரஸ் அப்படின்றத ஒரு நியூட்ரியன்ட சாயில்ல இருந்து பாஸ்பரஸை உறிஞ்சு அப்படியே பிளான்ட்டுக்கு இந்த ஃபங்கல் ஹைஃபே கொடுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் மைக்கோரைசா பேர் தான் லெக்கேரியா லெக்கேட்டா. எங்க இருக்கு அப்படின்னா பைனஸ் சில்வஸ்ட்ரிஸோட ரூட்ல. எதுக்கு இருக்கு அப்படின்னா பாஸ்பரஸ் அப்டேக் பண்றதுக்கு. வேற சிம்பயோட்டிக் அசோசியேஷன் சொல்லிட்டேன், பிளான்ட்டுக்கு பாஸ்பரஸ் கிடைச்சிருச்சு. வேற ஃபங்கஸ்க்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த பர்டிகுலர் பைனஸ் சில்வஸ்ட்ரிஸ் அதாவது இந்த பிளான்ட் வந்து கிளைகாலிசிஸ் போட்டோசிந்தசிஸ் மூலியமா கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை அந்த ஃபங்கஸ் வந்து பிளான்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ போத் ஆர் in the symbiotic association, both are credited here. So option B is the right answer, Pinus sylvestris. Coming to the next question, which one of the following genus is called as hemangiosperm கேட்டிருக்காங்க. எஃபிட்ராவா, சைக்கஸ், நீட்டம், பைனஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கீழ்வனவற்றில் எந்த பேரினம் ஹீம் ஆஞ்சியோஸ்பெர்ம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், நீட்டம். நீட்டம் அப்படின்றது ஒரு ஜிம்னோஸ்பெர்ம், கரெக்ட், பட் இட் ஹேஸ் செவரல் ரிசம்பிளிங் ஃபீச்சர்ஸ் லைக் ஏஞ்சியோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம், இட் இஸ் மார்பாலஜிக்கலி ஜிம்னோஸ்பெர்ம். ஆனா அதுல இருக்க சில கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை மிமிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு. இந்த பர்டிகுலர் நீட்டம் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு. அதாவது ஜிம்னோஸ்பெர்முக்கும் ஏஞ்சியோஸ்பெர்முக்கும் ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு. ஸோ அதனாலதான் அது ஹெமி ஏஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீட்டம்ல பார்த்தோம்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் பார்க்கலாம். அதாவது லீஃப்ல வந்து நம்ம அந்த நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ் ரிலீஜியஸா அரச மரத்துல இருக்க லீஃப் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ரெட்டிகுலேட் வீனேஷன் தெரியும். அதோட நரம்பியல் லீஃப்ல இருக்க நரம்பு பகுதி பார்த்தோன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும் அந்த ப்ராட் லீஃப்ல. அதை வந்து நீட்டம்ல பார்க்கலாம். அண்ட் தென் சைலம் டிஷ்யூல பார்த்தோம்னா பெசில் செல்ஸ் பார்க்கலாம். ஃப்ளோயம் டிஷ்யூல கம்பானியன் செல்ஸ். இதெல்லாமே வெசில்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ்ல ஏஞ்சியோஸ்பெர்மோட கேரக்டர்ஸ். ஆனா நீட்டம்ல இது பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃப்ளோரல் லைக் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். சாரல் வந்து எங்க பார்க்கலாம் ஏஞ்சியோஸ்பெர்மோட பெக்யூலியர் கேரக்டர். ஆனா அந்த நீட்டம்ல இது இருக்கு. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கிகோனியா அண்ட் டைப் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஆல்தோ இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ட்ரூ எண்டோஸ்பெர்ம். டபுள் ஃபர்டிலைசேஷன் அதாவது ரெண்டு ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்கும் ஃபர்டிலைசேஷன். அப்ப ஒரு ஸ்பெர்ம் செல் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகும். whereas another sperm cell will fuse between the central nuclear cells. அதனாலதான் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது ஏஞ்சியோஸ்பெர்ம்ல. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீட்டம்ல பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ஒரு பிக்சரோட பார்க்கலாம். இதுதான் நீட்டம் பிளான்ட். இதோட லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கு. செல்ஸ்ல வெசில்ஸ், சைலம் செல்ஸ்ல வெசில்ஸ் இருக்கு. ஃப்ளோயம் டிஷ்யூல கம்பானியன் செல்ஸ் இருக்கு. ஸோ இங்க ரீப்ரடக்டிவ் ஆர்கன் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோர் மாதிரியே இருக்கு.
ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கிகோனியாஸ். ஜிம்னோஸ்பர்ம்லலாம் ஆர்கிகோனியா இஸ் அ பெக்யூலியர் கேரக்டர். ஆனா இங்கே ஆப்சென்ட்டா இருக்கு. அண்ட் தென் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் ஸ்பெர்ம் செல், 2 ஸ்பெர்ம் செல் எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். அண்ட் அனதர் ஒன் சென்ட்ரல் நியூக்ளியஸ். ஆனா இது ஒரு ட்ரூ எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் பண்ணாது. நீட்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெமி ஏஞ்சியோஸ்பெர்ம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கனால. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், நீட்டம். So coming to the next question. In Pinus, the seed is a reproductive structure containing a dormant embryo. So dormant embryo. அதோட future என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் ப்ரோதாலஸா மாறுமா, அண்ட் தென் ஸ்போரோஃபைட்டா மாறுமா, இல்ல ஃபீமேல் ப்ரோதாலஸா மாறுமா, இல்ல கேமிட்டோஃபைட்டா மாறுமா. அதாவது பைனஸ் விதையில் உறக்க நிலையில் உள்ள கருவை, பைனஸ் சீடுக்குள்ள ஒரு எம்ப்ரியோ இருக்கு, அது ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு. அது ஆக்டிவா வந்ததுக்கு அப்புறம் என்னவா மாறும்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அந்த எம்ப்ரியோ வந்து ஸ்போரோஃபைட்டா மாறும். அதாவது பைனஸ் ட்ரீ இருக்கு, அந்த கோன்ல இருக்கு, அந்த சீடை பத்தி தான் சொல்றாங்க. அந்த சீடுக்குள்ள எம்ப்ரியோ இருக்கு. இந்த எம்ப்ரியோ வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட்ல இருந்து அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு டிப்ளாய்டு ஜைகோட் வந்து டிப்ளாய்டு. ஸோ ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எம்ப்ரியோவும் டிப்ளாய்டு தான். இது வந்து ப்ராப்பர் கண்டிஷன் வரும்போது எங்க ஸ்டேஜ்ல ஸ்போரோஃபைட்டா மாறும். அண்ட் தென் இந்த ஸ்போரோஃபைட்ல இருந்தா நியூ பைனஸ் பிளான்ட், மெச்சூர் ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் கிடைச்சிரும். ஜைகோட்ல இருந்து சீட்லிங் வருது. சீட்லிங்ல இருந்து மெச்சூர் பைனஸ் பிளான்ட், அதாவது ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை தான் அங்க கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு கோன். இந்த கோன்ல இருக்க சீட் இதுதான். இந்த சீட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எம்ப்ரியோ இருக்கா, அண்ட் தென் இந்த எம்ப்ரியோ தான் கரெக்டான ஸ்டேஜ் வரும்போது ஸ்போரோஃபைட்டா மாறுது. ஒரு நியூ பிளான்டா, ஒரு நியூ பைனஸ் பிளான்டா மாறப்போகுது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட்னு சொல்லுவாங்க. இருக்கு மெயில் கோன் இருக்கு. மெயில் கோன்ல போலன் சாக்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் வந்துருச்சு. அண்ட் தென் இங்கிட்ட ஆப்போசிட்ல ஃபீமேல் கோன் இருக்கு. ஃபீமேல் கோன்ல இருந்து ஓவியுலர் ஸ்கேல்ல இருக்கு. அங்க இருந்து மெகாஸ்போர். ஸோ 2 மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர், 2 ஆப்போசிட் செக்ஸ் செல்ஸ் கிடைச்சிருச்சு. இது வந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சீடா ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அண்ட் தென் எம்ப்ரியோ வந்துட்டு சீடா ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அதுக்குள்ள இருக்கிறது சீடா ஃபார்ம் ஆயிரும். இந்த சீடுக்குள்ளதான் எம்ப்ரியோ இருக்கு. இந்த எம்ப்ரியோ ஜெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெச்சூர் பைன் பிளான்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மெச்சூர் பைன் பிளான்ட்டுக்கு எத்தனை குரோமோசோமோட கண்டிஷன் என்னது, டிப்ளாய்டு. அதாவது 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைனஸ் seed is reproductive stage containing dormant embryo. The future is sporophyte. So option B is the correct answer. So coming to the next question, which is used as a insecticidal fumigant in herbarium அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பூச்சிக்கொல்லி புகையூட்டியாக, அதாவது இன்செக்டிசிடல் ஃபியூமிகண்ட் ஆக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மெர்க்யூரி குளோரைட், கார்பன் டை சல்ஃபைட் கேஸ், நாப்தலின் பால்ஸ், பேரா டைக்ளோரோபென்சின் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ நம்ம ஹெர்பேரியம் அப்படின்னு கொஸ்டின் கேட்ட உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக மெர்க்யூரி குளோரைடு தான் நம்மளுடைய யோசனை வந்து போகும். ஏன்னா மெயினாக ஹெர்பேரியம் டெக்னிக்ஸ் பண்ணுறப்ப மெர்க்யூரி குளோரைடு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன்செக்டிசிடல் ஃபியூமிகன்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபியூமிகேட்னா என்னன்னா புகை, கேஸ் சப்ஸ்டன்ஸா யூஸ் பண்ணி கிளியர் பண்றது. ஸோ ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ்லாம் என்னது, ஒரு ட்ரைடு பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லாம், இதெல்லாம் லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை வந்து ஈஸிலி ப்ராப் டு இன்செக்ட் அட்டாக் லைக் பீட்டில்ஸ், புக் லைஸ், சில்வர் ஃபிஷ், இதெல்லாம் ஈஸியாக அந்த ஹெர்பேரியம் அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரூமை, ஸோ அந்த ஸ்டோர்டு அந்த கேபினெட், அந்த ஸ்டோர்டு ரூமை வந்து இன்செக்ட்ஸ் வராமல் பாதுகாக்கிறது தான் இந்த கார்பன் டை சல்ஃபைட் கேஸை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு புகையூட்டியாக இருக்கும், இன்செக்டிசைடல் ஃபியூமிகண்டா இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இதை வந்து ரூமை கிளீன் பண்ணிட்டு ஒரு பெட்ரி பிளேட்ல இந்த பவுடரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பவுடர் வந்து வேப்பரைஸ்ட் ஆயிரும். இது ஆக்சிஜன் படும்போது வேப்பரைஸ் ஆயிட்டு எல்லா ஹெர்பேரியம் ஷீட்ஸ் அந்த கபோர்ட்ஸ்குள்ள தான் பெனிட்ரேட் ஆயிட்டு அங்க உள்ள இன்செக்ட்ஸை வந்து கில் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்றாங்க. வெரஸ் மெர்க்யூரி குளோரைட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான்ட், அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமனை வந்து
இது பாய்சன் பண்றதுக்கு அண்ட் தென் ஃபங்கல் அண்ட் இன்செக்ட் டேமேஜ் பண்ணாம இருக்கிறது தான் இந்த மெர்க்யூரி குளோரைடை யூஸ் பண்றாங்க. இட் இஸ் நாட் அ ஃபியூமிகண்ட். இது ஒரு லிக்விட். இது வந்து புகையூட்டியாக மாற முடியாது. அதே மாதிரி நாப்தலின் பால்ஸும் அதான், அது ஒரு இன்செக்ட் ரெப்பலண்ட். ஸ்டோரேஜ் கேம்பனட்ல யூஸ் பண்றாங்க. பாரா டைக்ளோரோபென்சின் வந்து இன்செக்ட் ரெப்பலண்ட் தான், ஆனா இது ஒரு ஃபியூமிகண்ட் கிடையாது. ஸோ நமக்கு இன்செக்ட் செல் ஃபியூமிகண்ட்னு கேட்டனால கார்பன் டை சல்ஃபைட் கேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிவன் ஃப்ளோரல் ஃபார்முலா, ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபேமிலிக்கு இருக்கு, எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த பர்டிகுலர் ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், கேலிக்ஸ் வந்து 5 இருக்கு. கொரோலா வந்து 1+2+2 இருக்கு. ஆண்ட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 9+1 இருக்கு. கைனீஷியம் 1 இருக்கு. ஸோ இன்ஃபீரியர். ஸோ இந்த கண்டிஷன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பாப்பிலோனேசிய ஃபேமிலியில தான் பார்க்க முடியும். அதாவது ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலா இந்த கிவன் ஃபார்முலால ஆக்டினோமார்பிக் கொடுத்துருக்காங்க. பாப்பிலோனேசியில சைகோமார்பிக் ஃபிளார் தான் பார்க்க முடியும். இட் இஸ் இந்த ஃபிளார் cannot be divided into equal halves. இட்ஸ் in the zygomorphic condition. பைசெக்சுவல் ஃபிளாரா? ஆமா, போத் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் இதுல பார்க்கலாம். 5 அது பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்? 5 யுனைடெட் செப்பல்ஸ், அதாவது கேலக்ஸ் வந்து இங்க வந்து கேமோசெப்பாலஸ் யுனைடெடா இருக்கும். அண்ட் தென் செப்பல்ஸ் வந்து யுனைடெடா இருக்கும். கொரோலா பார்த்தோம் அப்படின்னா பாப்பிலோனியேஷியஸ் கொரோலா சொல்லுவாங்க. 1+2+2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 இருக்கிறது ஸ்டாண்டர்ட், செகண்ட் விங், 2 வந்து ஃபியூஸ்டு கீழ் பெட்டல். ஸோ இந்த இங்க இருக்க பிக்சர் பார்த்தா தெரியும். ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த ஃபிளார்ல பார்க்க முடியும். ஸோ கீழ் பெட்டல் இருக்கு, 2 விங்டு பெட்டல் இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல் இருக்கு. இந்த நார்மல் இந்த ஃபிளாரை வந்து நம்ம குரோட்டலேரியா ஸ்பீஷிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிளைட்டோரியா, சங்குப்பூலெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 9+1 இருக்கும். 1 மட்டும் தனியா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். 9 வந்து யுனைடெடா இருக்கும். டைஅடல்பஸ் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபார்முலால இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பாப்பிலோனேஷியஸ் ஃபேமிலி. அண்ட் தென் சுப்பீரியர் ஓவரி அண்ட் மோனோகார்புலரி கைனிஷியம் வந்துட்டு. ஸோ இந்த கண்டிஷனை எந்த ஃபேமிலியில பார்க்க முடியும் அப்படின்னா பாப்பிலோனேசிய ஃபேமிலியில தான் பார்க்க முடியும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரியாப்சிஸ் ஃப்ரூட் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. கேரியாப்சிஸ் பழம் காணப்படும் குடும்பம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஃபோபியேசியவா, ஆஸ்ட்ரேசியவா, இல்லை சொலனேசியவா, இல்லை போயேசியவா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், போயேசிய. போயேசிய அப்படின்னாலே மெயினா வந்து கிராஸ் ஃபேமிலி போயேசிய. இந்த போயேசியில இருந்து அந்த கேரியோப்சிஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட் வந்து பார்க்க முடியும். இந்த கேரியாப்சிஸ் வந்து ஒரு ட்ரை ஒன் சீடட் இன்டெஹிசன்ட், அதாவது வெடிச்சு அதோட ஃப்ரூட் வந்து அந்த வெடிக்கிற தன்மை இல்லாதது, இன்டெஹிசன்ட். இங்க பார்த்தா தெரியும், இதா இருக்கு கேரியாப்சிஸ். இது வந்து ஒரு இன்டெஹிசன்டான ஃப்ரூட்டு. அண்ட் தென் இதுல 1 சீட் தான் இருக்கும், ஒரே ஒரு சீட் தான், ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் இருக்கும். 1 சீடட் ஃப்ரூட் வந்து 1 சீடட். இந்த வால் பேர் வந்து பெரிகார்ப்னு சொல்றாங்க. அது வந்து திக் சீட் கோட் வந்து ஃபார்ம் ஆகும். மெயினா வந்து கிராஸ் ஃபேமிலி, நான் சொன்ன மாதிரி போயேசின்றது ஒரு கிராஸ் ஃபேமிலி. இன்டெஹிசன்ட்னா என்னது? டஸ் நாட் ஓப்பன் அண்ட் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அதுவா ஓப்பன் ஆகாது. ரிமைனிங் டெஹிசன்ட் சீட்ஸ்லாம் பார்த்தோன்னா அதோட விதையை வந்து டிஸ்பர்சலுக்கு ஈஸியாக அது டெஹிசன்ட் ஆகும். வேற இங்க வந்து இன்டெஹிசன்ட் கண்டிஷன் இந்த கேரியாப்சிஸ்ல வந்து. ஸோ ரைஸ், வீட்டு, மெய்ஸ், மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ்ல அப்படிலாம் பார்த்தோன்னா இந்த கேரியாப்சிஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் இது எல்லாமே என்ன ஃபேமிலி? போயேசி ஃபேமிலி. கேரியாப்சிஸ் வந்து போயேசி ஃபேமிலி பார்க்க முடியும். ப்ளஸ் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். யூஃபோபியேசியில பார்த்தோம் அப்படின்னா சைசோகார்பிக் ஃப்ரூட், அதாவது ஸ்பிளிட் பண்ண முடியும். 1 சீடட் பார்ட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி சைசோகார்பிக் அட்டாச் ஆயிடுக்கும். இப்போ அபிலிட்டிலான் 50, அப்புறம் இந்த ஆமணக்கு அதுலலாம் விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து சைசோகார்ப்ஸ் ஒன்னொன்னு அட்டாச் ஆயிடுக்கும். வேற சன்ஃபிளவர்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்சியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரை 1 சீடட் ஃப்ரூட் தான். ஆனா பெரிகாப் நாட் யூஸ்ட் வித் சீட் கோட் வந்து இருக்காது. வேற கேரியாப்சிஸ்ல சீட் கோட் இருக்கும். சொலனேசியில பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ, சில்லி இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரி, டொமேட்டோல பார்த்தோன்னா பெரி ஆர் கேப்சூல் கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து சொலனேசியில வந்து பெரி ஆர் கேப்சூல் டைப் ஆஃப் ஃப்ரூட் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேரியாப்சிஸ் எந்த ஃபேமிலினா போயேசிய ஃபேமிலி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இன் செக்கேரம் ரூட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் above the soil ஆர் கால்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்க்கரை காம்பில் கணுக்கள் மற்றும் கணுவிடை பகுதியிலிருந்து தோன்றும் வேர்கள் பேர் என்ன டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. ப்ராப் ரூட்ஸா, ஸ்டில்ட் ரூட்ஸா, பட்ரஸ் ரூட்ஸா, கிளைம்பிங் ரூட்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கு பேரு ஸ்டில்ட் ரூட்ஸ். அதாவது சுகர் கேன்ல இருக்கிற அடிப்பகுதியில அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அந்த ஸ்டெம் நோட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ். அது மெயினா எதுக்கு இருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக தான் இருக்கு. மெயினா மெக்கானிக்கல், ஏன்னா டாலா வளரக்கூடிய ட்ரீ இது வந்து ஒரு பிளான்ட், டாலா வளரக்கூடிய ஸ்டெம். அந்த சுகர் கேன் வந்து அதோட அதுக்கு வந்து நிறைய மெக்கானிக்கல் சப்போர்ட் தேவை. அதனாலதான் இந்த ஸ்டில்ட் ரூட் வந்து எவால்வ் ஆயிருக்கு இங்க வந்துட்டு. ஏன் அப்படின்னா பிளான்ட் வந்து லாகிங்ல ஏதாச்சும் ரொம்ப காத்தடிக்கும் போது அது விழுகாம இருக்கிறதுக்கு அண்ட் தென் அப்சார்ப்ஷனுக்கு கூட இந்த ஸ்டில்ட் ரூட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இங்க நல்லா பார்த்தா தெரியும், இங்க இருக்கு இந்த ஸ்டில்ட் ரூட் நோடல் ஸ்டெம்மோட நோடல் ரீஜன்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரூட் பேர் தான் ஸ்டில்ட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேற ஸ்ப்ராப் ரூட்னா எங்க பார்க்கலாம்? பேனியன் ஆலமரத்துல பார்க்கலாம். அதுவுமே ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு தான் இருக்கு. ஹெவி பிரான்ச்சஸா வரனால ஆலமரம் விழுதுகளா நிறைய இருக்கும். அதுக்கு விழுதுகள் பேர் தான் ப்ராப் ரூட்ஸ். அது ஸ்டெம் ரீஜன்ல தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பட்ரஸ் ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் லைக் எக்ஸ்டென்ஷன். மெயினா ட்ராபிக்கல் லார்ஜ் ட்ரீஸ்ல எல்லாம் இது பார்க்கலாம். மீன் சில்க் காட்டன் ட்ரீ, அதாவது பாம்பெக்ஸ் இலவம் பஞ்சு மரத்துல எல்லாம் இந்த இந்த பட்ரஸ் ரூட்ஸை வந்து பார்க்கலாம். இதுவுமே ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆங்கரேஜ் ஷாலோ சாயில ரொம்ப தடிமனா ஆன்கரேஜ் இறுக்கி பிடிச்சு அந்த சாயில்ல வந்துட்டு திறமா வாழ்றதுக்கு தான் அந்த அந்த பட்ரஸ் ரூட் வந்து இருக்கு. கிளைம்பிங் ரூட்ஸ் வந்து கிளைம்பிங் பர்பஸ்க்காக பெப்பர் அண்ட் அந்த மாதிரி இதுல எல்லாம் கொடி வகையில எல்லாம் கிளைம்பிங் ரூட்ஸ் பார்க்கலாம். ஸோ சுகர் கேன்ல இருக்கிறதுக்கு பேரு ஸ்டில்ட் ரூட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃப்ரூட் தட் டெவலப் ஃப்ரம் ஹைபான்தோடியம் இஸ் கால்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைபான்தோடியம்ல இருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேரு சின்கோனஸ். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஹைபான்தோடியம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ இந்த இதுதான் ஒரு ஹைபான்தோடியம் ஸ்ட்ரக்சர். இதானா உள்ள இருக்க ஃபிளார்ஸ்க்கு பேர், நிறைய ஃபிளார்ஸ் இருக்கும், ஃபீமேல் ஃபிளார்ஸ் அண்ட் மேல் ஃபிளார்ஸ் திங்க் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் சின்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாருக்கு பேர் தான் சின்கோனஸ். அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மல்டிபிள் ஃப்ரூட்டுக்கு பேர் தான் சின்கோனஸ், ஒன்னா இருக்கிறது. ஸோ இந்த எடிபிள் பார்ட், இந்த ரிசெப்டக்களை தான் ஹைபன்தோடியம் எங்க இருக்கு எடிபிள், இது எதுல இது பார்க்கலாம் அப்படின்னா அத்திப்பழத்துல ஃபிக்ல பார்க்கலாம். ஃபைக்கஸ் ஸ்பீஷீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ரூட் தான் இருக்கும். ஸோ இந்த எடிபிள் பார்ட் நம்ம சாப்பிட்ற அத்திப்பழத்துல எடிபிள் பார்ட் பேர் வந்து பார்த்தா ரிசெப்டக்கல். இந்த ரிசெப்டக்கல் பார்ட்டை தான் நம்ம சாப்பிட்றோம், தீர்க்க பார்ட் தான். இது வந்து ஆஸ்டியோல், இது வழியா தான் இன்செக்ட் வந்து என்ட்ரி ஆகும். இங்க இன்செக்ட் தான் மெயின் ஏஜென்ட் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் வாஸ்ப் தான் இங்க வந்து ஒரு ஃபர்டிலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கனிசம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் வாஸ்ப் வந்து அந்த ஆஸ்டியோல் வழியா அந்த ஃப்ரூட்ல என்டர் ஆயிரும். உள்ள போயிட்டு அது எக் லே பண்ணும், முட்டை இட்டு வச்சிருக்கும். அது அப்போ எடுக்கும் போது வெளியில போகும்போது போலன் கிரெயின்ஸ் அதோட பாடியில அட்டாச் பண்ணிட்டு போயிடும். வேறஸ் அதுக்கடுத்து உள்ள இருந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மெயில் போய் அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண போகும். ஸோ அப்போ வந்து அடுத்த இதுல இருந்து இங்க வரும்போது அந்த மெயில் வந்து உள்ள போயிட்டு அந்த எக்ஸை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு அதோட ஃபர்டிலைசேஷன் இங்க நடக்கும். அந்த கால்ல பார்த்தோம், அந்த கால் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த இன்செக்ட் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஃபீமேல் எக் லே பண்ணிட்டு வெளியில போகும்போது மெயில் ஃபிளார்ஸ்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு போகும், அடுத்த ஃபிளாருக்கு போகும். ஸோ அடுத்த ஃபிளாருக்கு போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படியே அந்த இன்செக்டோட ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அந்த ஃபிளாரோட ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ மியூச்சுவலா இது நடக்கும். இப்போ அந்த போலன் கிரெயினை எடுக்காம அந்த ஃபீமேல் வாஸ்ப் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட லே பண்ண எக்கு அந்த பிளான்ட் வந்து எக்கை வந்து அபார்ட் பண்ணிடும் ட்ரீல இருந்து. இந்த ஒரு மெக்கானிசம் கூட இந்த பர்டிகுலர் பிளான்ட், இந்த ஃபிக் பிளான்ட்ல இருக்கு. இது ஒரு ஷார்ட்டான ஒரு அடிட்டிவான இன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல இருந்து. ஸோ இந்த ஃப்ரூட் டைப் டெவலப்ஸ் இந்த ஹைபன்தோடியம் அந்த ஃப்ரூட் டைப் தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு பேர் சின்கோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சின் முக்கியமாக எங்கு தொகுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்சின் வந்து மெயினா பிளான்ட்ல எங்க சிந்தசைஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரூட், லீஃப், மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ஃபிளார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் ஆஃப் த பிளான்ட். ஆக்சின்றது ஒரு growth ஹார்மோன்.
இது மெயினா எதுக்கு இருக்குன்னா செல் டிவிஷனுக்கு. இதை எங்க பார்க்கலாம்? ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்ல, யங் லீவ்ஸ்ல, இள இலைகள்ல, அண்ட் தென் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல, இதுலலாம் இந்த இந்த ஆக்சினை பார்க்கலாம். நேச்சுரலா அந்த சிந்தசைஸ் ஆகுற அந்த ஆக்சின் பேர் என்னன்னா இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். ஸோ இது மெயினா எங்க சிந்தசைஸ் ஆகும்னா ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்ல, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல தான் மெயினா அந்த ஆக்சினை வந்து பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் செல் எலாங்கேஷன், செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு, ஒரு பிளான்ட்டோட growthக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் ஆஃப் பிளான்ட்ல தான் இந்த ஆக்சினை பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Meristematic region of the plant. So coming to the next question, 72. So next question என்ன அப்படின்னா the phenomena of photoperiodism was first discovered by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒளிக்கால அளவீடு photoperiodism நிகழ்வு முதலில் கண்டறியப்பட்டது யார் மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ Broadwick and Hendricks, and then Garner and Allard, and Flint and M. Allister, and F. Skoog and C.O. Miller அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த போட்டோ பீரியாடிசம் பினாமினிசம் யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு கேட்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், கார்னர் அண்ட் அலர்டு. இந்த போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிளாரிங் வந்து பிளான்ட்ல நடக்குது இல்லை, அதை வந்து அந்த ஃபிளாரிங் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ரிலேட்டிவ் டியூரேஷன், ஒரு டார்க் பீரியட் அண்ட் லைட் பீரியட், அதாவது லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட் வச்சு தான் அந்த ஃபிளார், அந்த பூ பூக்கிற தன்மை வந்து இருக்குது. இந்த ஃபினாமினாவை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா கார்னர் அண்ட் அலார்ட் 1920 கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினா எந்த பிளான்ட்ல ஸ்டடி பண்ணிருக்காங்க அப்படின்னா மேரிலேண்ட் மேமோத் டொபாக் அண்ட் சோயாபீன் அப்படின்ற பிளான்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது போட்டோபீரியாடிசம் இஸ் அ பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ பிளான்ட் to the relative length of day and night. அதனாலதான் ஷார்ட் டே பிளான்ட், லாங் டே பிளான்ட் அப்படின்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணது யாரு அப்படின்னா கார்னர் அண்ட் அல்லர்டு. ஸோ அவங்க தான் டிஸ்கவரி ஆஃப் போட்டோ பீரியாடிசம்க்கு ரீசன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், கார்னர் அண்ட் அல்லர்டு. Coming to the next question, in polysaccharide inulin, the fructopyranose units are joined together by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாலிசாக்கரைட் இனுலின் அப்படின்ற ஒரு பாலிசாக்கரைட்ல அந்த பாலிசாக்கரைட் லிங்கேஜ் வந்து என்ன பாண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பீட்டா 221 கிளைகோசிடிக் பாண்ட். ஆக்சுவலா பாலிசாக்கரைட் இனுலின்றது ஒரு பாலிசாக்கரைட், ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? மோனோசாக்கரைட்ஸ்னால தான். இந்த லிங்கேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் மூலியமா தான் இந்த லிங்கேஜ் வந்து இருக்கும். ஒவ்வொரு மோனோசாக்கரைட்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட்ஸ்ன்றது இங்க வந்து இனுலினை பொறுத்த வரைக்கும் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 3 ஃப்ரக்டோஸ் மாலிகுல்ஸ்னால தான் இந்த பர்டிகுலர் இனுலின்ற காம்பவுண்ட் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுல் அந்த ஃப்ரக்டோஸ் மாலிகுல்ஸ் ஜாயின் பண்ணிருக்க லிங்க் பேர் தான் கிளைகோசிடிக் பாண்ட், கிளைகோசிடிக் பாண்ட். இது எப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்போ 3 ஃப்ரக்டோஸ் மாலிகுல் இருக்கு, அது கடைசியா இருக்கிறது இங்க இருக்கிறது குளுக்கோஸ் மாலிகுல். இந்த ஃப்ரக்டோஸ் மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஜாயின் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரக்டோஸ் மாலிகுல்ல, ஃப்ரக்டோஸ் மாலிகுல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரக்டோஸ் மாலிகுல், இதுல செகண்ட் கார்பன் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரக்டோஸ் மாலிகுலோட ஃபர்ஸ்ட் கார்பன் கூட லிங்க் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற இதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரக்டோஸ் மாலிகுல். அதோட கார்பன் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் இருக்கு. இந்த கார்பன்ல செகண்ட் கார்பன் வந்து அடுத்த இருக்கிற ஃப்ரக்டோஸ் மாலிகுலோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல லிங்க் ஆயிருக்கு. எந்த பாண்டுனால? கிளைகோசிடிக் பாண்ட்னால. அந்த கேள்விதான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா 221, இங்க இருக்க 2 இங்க 1 கூட ஜாயின் இருக்கு, அதான் 221 கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ இனுலின்ற ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 3 ஃப்ரக்டோஸ் மாலிகுல்னால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இனுலின்ல பார்த்தா நான் சொன்னேன் ஃப்ரக்டோஸ் தான் மோனோமர். அதே மாதிரி ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன்லாம் ஸ்டோரேஜ் ஃபுட் ஃபார் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இதுவும் பாலிசாக்கரைட்ஸ் தான். இதோட மோனோமர்ஸ் யாரு அப்படின்னா குளுக்கோஸ். ஸோ அதோட லிங்கேஜ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, பீட்டா 221 கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். இனுலினோட பாலிசாக்கரைடோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸ்டொமேட்டா ஓப்பன் அட் நைட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவற்றில் இரவில் இலைத்துளைகள் ஸ்டொமேட்டா திறக்கப்படுவது எந்த தாவரங்களில் கேட்டிருக்காங்க. C4 C3 பிளான்டா, கேம்ப் பிளான்டா இல்ல போட்டோமீட்ரான் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டொமேட்டா எந்த பிளான்ட்ல நைட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா கேம்ப் பிளான்ட்ஸ். அதாவது ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கேம் அப்படின்னா என்னன்னா கிராஸ்குலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம். அந்த பர்டிகுலர் மெட்டபாலிசம் ஃபாலோ பண்ற பிளான்ட் நேம் தான் கேம்ப் பிளான்ட்ஸ் சொல்றாங்க. இந்த கேம்ப் பிளான்ட்ஸ்ல மெயினா எந்த என்விரான்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ட்ரை அண்ட் டெசர்ட் ரீஜன், பாலைவனத்துல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ்ல தான் இந்த பர்டிகுலர் மெட்டபாலிசம் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மோஸ்ட்லி இந்த ஸ்டொமேட்டா வந்து நைட் தான் ஓபன் பண்ணும். ஏன்னா அதோடைய ஹியூமிடிட்டி கண்டிஷனை வந்து ஹையரா அதோடைய அந்த ஈரப்பதத்தை லூஸ் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே டைம்ல அதோட ஸ்டொமேட்டா வந்து ஓபன் பண்ணாது. ஸோ ஸ்டொமேட்டா வந்து நைட் டைம்ல தான் இந்த கேம்ப் பிளான்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணும். பர்டிகுலரா கேம்ப் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒபென்ஷியா கள்ளிச்செடி, அகேவ் வந்து கத்தாழை, ஏலோ அப்படின்றது கற்றாழை தான், பிரையோஃபிலம், பைனாப்பிள், இதுல எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கிராசிகுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம் வந்து நடக்குது. நார்மல் பிளான்ட்ஸ்ல எப்படி வந்து போட்டோசிந்தசிஸ்ல கிளைகாலிசிஸ் இந்த ப்ராசஸ் நடக்குதோ இங்க வந்து கேம் மெட்டபாலிசம் நடக்குது. ஸோ இதை பிக்சரோட பார்க்கலாம். இப்போ நைட் டைம்ல தான் இந்த பர்டிகுலர் கேம்ப் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓபன் பண்ணும். ஸோ ஸ்டொமேட்டா ஓபன் பண்ணும் போது தான் கார்பன் டை ஆக்சைடை அது இன்டேக் பண்ண முடியும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்துடும். நைட் டைம்ல உள்ள வந்துடுச்சு. நைட்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்சலோ அசிட்டேட் அப்படின்ற காம்பனன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இது மூலியமா பெப் கார்பாக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமா இதை ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த ஆக்சலோ அசிட்டேட் வந்து மேலேட்டா கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் தென் இந்த மேலைட் வந்து நைட் என்ன பண்ணும் அப்படின்னா நைட் டைம்ல வேக்யூல்ஸ்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். மேலிக் ஆசிடா ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டே டைம் வரும்போது இந்த மேலைட் வந்து வேக்யூல விட்டு வெளியில வந்து மேலிக் மேலிக் என்சைம் மூலியமா ரெண்டா பிரியும். ஐ மீன் பைருவேட்டாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கேல்வின் சைக்கிள் அண்டர்கோ பண்ணும். இது வந்து டே டைம்ல, அதாவது சொமேட்டா க்ளோஸ் ஆயிருக்கிற டைம்ல அது தன்னைத்தானே அதோட கார்பன் டை ஆக்சைடை நைட் டைம் ஸ்டோர் பண்ணிட்டு டே டைம்ல கேல்வின் சைக்கிள் பண்ணும். கேல்வின் சைக்கிள் நடக்கிறதுனால என்ன கிடைக்கும்? எனர்ஜி சோர்சஸ் கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ அகைன் இந்த பைருவேட்டை ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணி ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா நைட்டும் டேயும் ஆல்டர்னேட்டா நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் மெட்டபாலிசமை நம்ம கேம்ப் பிளான்ட்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ டொமேட்டோ ஓப்பன்ஸ் அட் நைட் இன் என்ன பிளான்ட்ஸ்னா கேம்ப் பிளான்ட்ஸ். Option C is the correct answer. So coming to the next question, protein part of enzyme is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோட்டீன் பார்ட் என்சைம்ல இருக்கிற புரோட்டீன் பார்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரோஸ்தட்டிக் குரூப்பா, அப்போ என்சைமா, ஹோலோ என்சைமா இல்ல எக்ஸோ என்சைமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், அப்போ என்சைம். இப்போ ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு புரோட்டீன் பார்ட் அண்ட் தென் ஒரு கோஃபேக்டர் பார்ட் வந்து நமக்கு தேவை. புரோட்டீன் பார்ட்டுக்கு பேர் தான் அப்போ என்சைம். அதுதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரோட்டீன் பார்ட் என்ன, என்சைமோட புரோட்டீன் பார்ட் என்ன அப்படின்னா அப்போ என்சைம். இதே இது நான் புரோட்டீன் பார்ட்னா எது அப்படின்னா அந்த கோஃபேக்டர். ஸோ ஒரு அப்போ என்சைமும் கோஃபேக்டரும் சேர்ந்தாதான் ஒரு என்சைம் ஃபார்ம் ஆக முடியும். ஒரு ஆக்டிவான என்சைம் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்டிவான என்சைம் பேரு என்ன அப்படின்னா ஹோலோ என்சைம். அந்த ஆக்டிவான என்சைம் பேரு ஹோலோ. ஒரு கம்ப்ளீட்டான என்சைம் பேரு அந்த அப்போ என்சைம் அண்ட் கோஃபேக்டர் சேர்ந்தாதான் ஹோலோ என்சைம். ஸோ நமக்கு அந்த புரோட்டீன் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் தான் என்னது அப்போ என்சைம். அதர் ஆப்ஷன்ஸ் எக்ஸோ என்சைம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்சைம் செக்ரீட்டட் அவுட் சைட் த செல், ஒரு செல்லுக்கு வெளியில செக்ரீட் ஆகிற என்சைமுக்கு பேர் தான் எக்ஸோ என்சைம் சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த புரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம் இஸ் கால்ட் அஸ் அப்போ என்சைம். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், in which process photolysis of water and evolution of oxygen does not take place ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீரின் ஒளிசிதைவு, அதாவது போட்டோலைசிஸ் மற்றும் ஆக்சிஜன் வெளியேற்றம் நடைபெறாத செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏசைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷனா, ஏடிபி சைக்கிள் அண்ட் ஹெச்எம்பி ஷண்ட் அண்ட் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எதுல நடக்காது அப்படின்னா சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் ஒன்லி போட்டோசிஸ்டம் 1 தான் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். whereas நான் சைக்ளிக்ல போத் போட்டோசிஸ்டம் 1 and 2 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் அப்ப ஒளிச்சேர்க்கை, அதாவது லைட் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப வந்து
போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து லைட் பட்டோனியும் லைசிஸ் உடையும். அந்த ப்ராசஸ் வந்து இங்க நடக்காது, சைக்ளிக் பாஸ்போரைலேஷன்ல நடக்காது. வேற நான் சைக்ளிக்ல அது நடக்கும். அதே மாதிரி வாட்டர் லைசிஸ் ஆகாதனால அங்க இருந்து ஆக்சிஜன் எவல்யூஷனும் இருக்காது. ஸோ இந்த சைக்ளிக் பாஸ்போரைலேஷன்ல ஒன்லி ஏடிபி ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஏடிபி ஏடிபி மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். வேறஸ் என்ஏடிபிஹெச்சும் இங்க ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். ஸோ இதை நம்ம ஒரு பிக்சரோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலா போட்டோசிந்தசிஸ்ல நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் தான் நடக்குது. அதாவது இலைகள்ல இருக்கிற வாட்டர் தண்ணீர் வந்து லைட் சன்லைட் அப்சர்வ் பண்ணி லைசிஸ் ஆகும், அதாவது உடையும். வாட்டர் வந்து 4H+ and 4E, அதாவது 2 வாட்டர் மாலிகுல் தான் சேர்ந்து இங்க லைசிஸ் ஆகுது. ஸோ அதுல கிடைக்கிறது ஆக்சிஜன் வந்து 4H+ + 4E and O2 ஃபார்ம் ஆகுதா. இதுல இருந்து ஆக்சிஜன் எவ்வளவு ஆயிரும் நம்மளுக்கு, அதனாலதான் பிளான்ட்ல இருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து இங்க ஃபார்ம் ஆகுற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டோ சிஸ்டம் 2ல எக்ஸைட் ஆகும். அது பிளாஸ்டோக்யூனான் கிட்ட அந்த ஆக்சிஜனோட டிரான்ஸ்பர் நடந்துட்டே இருக்கும் போதுதான் ஒரு மாலிகுலா அது டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். அப்போதான் நமக்கு ஏடிபி கிடைக்கும். ஸோ லாஸ்டா PS2 1ல போகும்போது ஹைட்ராக்சின்ல டிரான்ஸ்பர் ஆகும்போது கடைசியா நமக்கு NADPH கிடைக்குது. நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் வச்சு நமக்கு என்ன தெரியுது, அந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்குது, ஏடிபி கிடைக்குது, NADPH கிடைக்குது, அண்ட் தென் ஆக்சிஜன் எவல்யூஷன் நடக்குது. இந்த 4மே நடக்குது. வேறஸ் இங்க இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன்ல ரியாக்ஷன் சென்டர் வந்து லைட் மூலியமா தானா எக்ஸைட் ஆகும். அப்போ கிடைக்கிற எலக்ட்ரான்ஸை அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஏடிபி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். வேறஸ் NADPH ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாது, அண்ட் தென் போட்டோ லைசிஸ் ஆஃப் வாட்டர் இங்க அக்கர் ஆகுது. இந்த ஒன்லி இந்த ஏடிபி மட்டும்தான் இங்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் போட்டோபாஸ்போரைலேஷன்ல தான் கொஸ்டின்ல கேட்டிருக்க போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரும் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் D is the correct answer, cyclic photophosphorylation. So coming to the next question, match the following. So certain units கொடுத்திருக்காங்க, அதாவது குவாண்டசோம்ஸ், LDH அப்படின்றது என்ன, செல்லுலோஸ், ஓலிக் ஆசிட், ரிஸ்கி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா பிளான்ட் பிசியாலஜி. ஸோ இதை வந்து நம்ம அதுக்குரிய கரெக்டான காம்பனன்ட்ல நம்ம மேட்ச் பண்ணணும். கரெக்டான மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா குவாண்டசோம்ஸ் எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது குவாண்டசோம்ஸ் தான் இலைகள்ல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள இருக்க குளோரோபிளாஸ்ட்ல இருக்க தைலகாய்டு மெம்பரைன்ல இந்த குவாண்டசோம்ஸ் இருக்கு. இந்த குவாண்டசோம்ஸ் தான் லைட் ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணும். ஸோ குவாண்டசோம்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் தான் ரைட்டான மேட்ச். வேறஸ் LDHன்றது என்னது, லாக்டேட் டீஹைட்ரோஜனைஸ் என்சைம். இது வந்து ஒரு ஐசோ என்சைம். இந்த ஐசோ என்சைம் மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல பார்க்கலாம், அதனாலதான் அதோட நேம் வந்து ஐசோ என்சைம். வேற செல்லுலோஸ் என்னது, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஃபார் பிளான்ட், மெயின்லி பிளான்ட் செல் வால்ல வந்து செல்லுலோஸ் பார்க்கலாம். செல்லுலோஸ்ன்றது ஒரு பாலிசாக்கரைட். ஸோ அதோட கரெக்ட் மேட்ச் அது. ஓலிக் ஆசிட்ன்றது என்னதுன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ அதோட லிங்க் வந்து அது. அண்ட் தென் ரிஸ்கி சென்டர் என்ன அப்படின்னா சைட்டோக்ரோம் B6 தான் நம்ம இங்க ரிஸ்கி சென்டர். இதுதான் எங்க இருக்கும் அப்படின்னா இது சைட்டோக்ரோம்ல இருக்கும். இந்த ரிஸ்கி சென்டர்னா என்ன அப்படின்னா இது அயன் சல்ஃபர் சென்டர். இது ஒரு எசென்சியல் காம்பனன்ட் ஃபார் சைட்டோக்ரோம். அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் அப்ப சைட்டோக்ரோம் B காம்ப்ளெக்ஸ் பத்தி படிச்சிருப்போம். அந்த இடத்துலதான் இந்த ரிஸ்கி சென்டர் வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுதான் வந்து இதோட கரெக்ட் மேட்சிங். ஸோ ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So coming to the next question, the general formula for monosaccharide is அப்படின்னு கேட்டிருக்காங்க. The general formula for monosaccharide is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனோசாக்கரைட்னா என்னது, அது ஒரு சிம்பிள் சுகர் மாலிகூல்ஸ். அந்த ஃபார்ம் பேர் என்னன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். பிகாஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து அங்க சிமிலரா இருக்கும், சிமிலர் ரேஷியோ, அதாவது 2:1 ரேஷியோல இருக்கும். 2:1 ரேஷியோல இருக்கும். ஆனா 2க்கு ஒரு பங்கு இருக்கும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். இப்போ இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ல நம்ம பார்த்தா தெரியும் C6H12O6. ஹெச்யும் ஓவியும் நம்ம கவனிச்சா தெரியும். H12 இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் 6 இருக்கும். அதாவது 2:1 ரேஷியோல இருக்கு. பர்டிகுலர் ஃபார்முலா வச்சே நம்ம அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது CnH2 இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் 1 தான் இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. CH2O the whole power n அப்படின்றதுதான் இங்க ஃபார்முலா.
So the empirical formula for monosaccharide is option C. CnH2O the bracket n whole power n. The option C is the correct answer. Coming to the next question. The secondary structure of protein molecules are அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரத மூலக்கூறுகளின் இரண்டாம் நிலை அமைப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளீட்டட், டபுள் ஹெலிக்ஸ் அண்ட் ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ஷீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் செயின், டபுள் ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளீட்டட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது the secondary structure of proteins எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா நிறைய ஃபோல்டிங்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the protein is made up of polypeptide bond. ஸோ பாலிபெப்டைட் பாண்ட்ல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? அமினோ ஆசிட்ஸ்னால. நிறைய அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகும். அந்த பாலிபெப்டைட் செயின்ல மல்டிபிள் ஃபோல்டிங்னால தான் ஒரு புரோட்டீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் மூலியமா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. இதான் ஒரு பாலிபெப்டைடு செயின் அப்படின்னா அது ஒரு ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆல்பா ஹெலிக்ஸ் ஒரு காயில்டு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த பாலிபெப்டைட் ரெயின் எதனால ஃபார்ம் ஆயிருக்கு? அமினோ ஆசிட்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாலிபெப்டைட் செயின்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஷீட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. சைட் பை சைடா இது எல்லாமே ஒரு பாலிபெப்டைட் செயின் சைட் பை சைடா ஒரு ஷீட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஷீட் பேர் தான் பீட்டா பிளீட்டட் ஷீட். ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா ஹெலிக்ஸும் பீட்டா பிளீட்டட் ஷீட்டும் லிங்க் ஆகும் போது தான் ஒரு செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் இன்கரெக்ட்? டிஎன்ஏ தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க முடியும். ஸோ புரோட்டீன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் கிடையாது செகண்டரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரெயிட் செயின் எங்க பார்க்க முடியும்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ல தான் ஸ்ட்ரெயிட் செயின் அமினோ ஆசிட்ஸா அரேஞ்ச் ஆகிட்டே போயிருக்கும். அதுக்கு பேர் தான் பிரைமரி பாலிபெப்டைட் செயின். ஸோ நமக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் கேட்டனால ஆல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளீட்டட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். which group belongs to autogamous crops ன்னு கேக்குறாங்க. அதாவது தன்னியக்க பயிர்கள் எந்த குழுவை சேர்ந்தவை? நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வீட், ரைஸ், கார்ன், ஓட்ஸ், பார்லி, சன்ஃபிளவர், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸோட நேம் கொடுத்திருக்காங்க. இதுல எது ஆட்டோகேமஸ் ஃபிளார்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைஸ், வீட், ஓட்ஸ், பார்லி இது நாலும் தான் ஆட்டோகேமஸ் கிராப்ஸ். அதாவது தன்னோட ஒரே ஃபிளார்ல இருந்து போலன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா அந்த பிளான்ட்ல இருக்கிற பூலே அதோட போலனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டோகேமஸ். தன்னியக்க ஒரு சேம் ஃபிளார்ல இருக்க போலன் கிரெயின்ஸ் அதோட ஓவரியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இல்லைன்னா அதே பிளான்ட்ல இருக்க ஃபிளார்க்குள்ளேயே அந்த ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். இதுக்கு பேர் தான் ஆட்டோகேமஸ் ஃபிளார்னு சொல்லுவாங்க. இது எதுல பார்க்கலாம் அப்படின்னா ரைஸ், வீட், ஓட்ஸ் அண்ட் பார்லில பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோன்னா கார்ன், மக்காச்சோளத்துல மெயினா கிராஸ் பாலினேட்டட், சன்ஃபிளவர்லயும் அதே மாதிரி கிராஸ் பாலினேட்டட் தான் நடக்கும். ரிமைனிங் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். இந்த 4ல மட்டும்தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. ரைஸ், வீட், ஓட்ஸ், பார்லி தான் ஆட்டோகேமஸ் கிராப்ஸ்ன்னு குரூப் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹெட்டிரோசிஸ் அஃபெக்ட்ஸ் ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் இன் ஸ்பெசிபிக் பிளான்ட். சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தாவர பகுதியில் குறிப்பிட்ட வகை ஹெட்டிரோசிஸ் காணப்படுகிறது. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெட்டிரோசிஸ்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். அப்பதான் இந்த கொஸ்டின்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹெட்டிரோசிஸ்னா என்னன்னா அது ஒரு ஹைபிரிட் விகார். ஹெட்ரோசிஸ்ன்றது ஒரு ப்ராசஸ், ஒரு டெக்னிக். அதை வந்து பிளான்ட் ப்ரீடிங்ல நம்ம பண்ணுவோம். அதாவது சுப்பீரியரா ஈல்டு கொடுக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஹெட்ரோசிஸ். சுப்பீரியர்னா ஹை ஈல்டு கொடுக்கக்கூடியது, அதாவது எக்கனாமிக்கான இம்பார்ட்டன்டான பிளான்ட்டை நல்ல விலை போகக்கூடிய பார்ட்டை நம்ம உருவாக்குறதா ஹெட்டிரோசிஸ் ப்ராசஸை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதை எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டர்னிப் அண்ட் ரேடிஷ்ல. டேர்ம்னா நூல்கோல்லையும், ரேடிஷ் முள்ளங்கியில தான் ஹைப்போகாட்டைல் ரீஜன்ல நம்ம இந்த ஹெட்ரோசிஸ்ன்ற ப்ராசஸை யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா ஹைப்போகாட்டைல் பார்ட் தான் நம்ம எடிபிள் பார்ட், அந்த சாப்பிட்ற பகுதிக்கு பேர் தான் ஹைப்போகாட்டைல். அந்த இது ஸ்வாலன் ஆகுறதுனால தான், அந்த க்ரோத் இருக்கனால தான் அந்த டர்னிப்பையும் ரேடிஷும் நம்ம எடிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் இன்கரெக்ட்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோல பட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஆனால் பொட்டேட்டோ சாப்பிட்றது வந்து ஒரு ஸ்டெம் பகுதி, அந்த டியூபர் பகுதியை நம்ம சாப்பிட்றோம், அந்த பட்டை நம்ம சாப்பிட்றதுல. ஸோ அது எக்கனாமிக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் கிடையாது. ஸோ அதை ஹெட்ரோசிஸ் பண்ணி ஒரு பயனும் நமக்கு கிடையாது.
ஸோ யூஸ்ஃபுல்லானது பார்ட் கிடையாது அது. அதுக்கடுத்து பட்டாணியில பார்த்தோம்னா டென்ட்ரில் கொடுத்துருக்காங்க. டென்ட்ரில் எதுக்கு இருக்கு? அந்த பர்டிகுலர் பீ பிளான்ட் வந்து கிளைம் பண்ணி மேல வளர்றதுக்கு தான் டென்ட்ரில் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்கனாமிக்கான பார்ட் கிடையாது. வேற கேரட் ரேடிஷ்ல லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ரூட் ரீஜனை தான் நம்ம வந்து எடிபிள் பார்ட்டா இருக்கு. ஸோ அது ஒரு ராங்கான ஆப்ஷன். டர்னிப்ல ரூட் கொடுத்துருக்காங்க. டர்னிப்ல நம்ம ஹைப்போகாட்டைல் ரீஜனை தான் நம்ம எடிபிள் பார்ட், நம்ம சாப்பிட்ற பகுதி. ஸோ அது ஒரு ராங்கான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த பிக்சர்ல தெரியும். இப்போ ஒரு டர்னிப் ஒரு ரேடிஷ் இந்த ரெண்டு ஜெர்மினேஷன் நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சீட்லிங் ஃபார்ம் ஆகுது, ஒரு யங் பிளான்ட் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து ஹைப்போகாட்டைல் இந்த ரீஜன் தான் ஸ்வெல் ஆகுது, ஹைப்போகாட்டைல் ரீஜன் இங்க தெரியும். இப்போ இது லீஃப், இது ஸ்டெம், இதுதான் ஹைப்போகாட்டைல் ரீஜன். இது ஸ்வெல் ஆகுற இடம். இந்த ஸ்வெல் ஆகுற இந்த ஹைப்போகாட்டைல தான் நம்ம எடிபிள் பார்ட்டா யூஸ் பண்றோம், ரெண்டு ரேடிஷ்லயும் டர்னிப்லயும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஹெட்ரோசிஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டர்னிப் ஹைப்போகாட்டைல் அண்ட் ரேடிஷ் ஹைப்போகாட்டைல். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளோரோஃபில் ஏ அண்ட் பி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃபிலோட மாலிகுலர் ஃபார்முலா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியும் ஏயும் சிமிலரான ஆன்சர் தான், ஒரே ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் ஏயும் பியும் கரெக்டான ஆன்சர். குளோரோஃபில் ஏ பி பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா ஏக்கும் பிக்கும், பில வந்துட்டு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஆனா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து அடிஷனா இருக்கும். இப்போ இங்க பார்த்தா தெரியும் C55, அதே C55. H72 இருக்கு, ஆனா இங்க H70 தான் இருக்கு. ஆக்சிஜன் 5 இருக்கு, இங்க ஆக்சிஜன் 6 இருக்கு. and then N4 நைட்ரஜன் 4 இருக்கு, இங்கேயும் N4 இருக்கு. மெக்னீசியம் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் குளோரோஃபில். ஸோ அதுவும் இருக்கு, அந்த அயானும் இருக்கு, அந்த ஆட்டமும் இருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது குளோரோஃபில் ஏக்கோ பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா 2 fewer ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் 1 அடிஷனல் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ன குரூப் வித்தியாசம்னா குளோரோஃபில் ஏல வந்து CH3 மித்தைல் குரூப் இருக்கும், வரஸ் குளோரோஃபில் பில பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். அதனாலதான் அந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகுது. இங்க 2 ஹைட்ரஜன் கூட இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் கூட இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். குளோரோஃபில் ஏ வந்து ஒரு பிரைமரியான போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். அதுதான் மெயினா போட்டோசிஸ்டம் 1லயும் 2லயும் நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஸ்லைட்ஸ்ல பார்த்துப்போம். போட்டோசிஸ்டம் 1 and 2 அதுல குளோரோஃபில் ஏ தான் இருக்கும், வேற குளோரோஃபில் பி வந்து ஆக்சசரி போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் தான். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், amylose and amylopectin, the two component of starch contains. இதுல உள்ள லிங்கேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இது ரெண்டுமே கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான், ஆனா அதோட கார்பனோட லிங்கேஜ் அந்த 1 to 4 அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது ஆல்பா 1 to 4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் அண்ட் ஆல்பா 1 to 6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ச் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் பிளான்ட்ல. இந்த ஸ்டார்ச் அப்படின்றது என்னது? இது ஒரு பாலிசாக்கரைடு. இது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின்னாலதான் இது மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் சேர்ந்தாதான் ஸ்டார்ச். இந்த அமைலோஸ் எதனால ஆயிருக்கு அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகுல்னால. ஓகே, அமைலோபெக்டின்றது அது ஒரு பாலிமர் தான். இதுல 2 செயின் இருக்கும், இதுல ஒரே ஒரு செயின் தான் இருக்கு. பிக்சரோட பார்க்கலாம். இது அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் சேர்ந்தாதான் ஸ்டார்ச். ஸோ ஓகே, அமைலோஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு லீனியர் செயின், நேரா போயிட்டு இருக்கும். இது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்லாம் கனெக்ட் ஆகிட்டு லீனியர் செயினா இருக்கு. இந்த கிரீன் கலர் ஒவ்வொன்றும் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல். இது எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்க குளுக்கோஸ் மாலிகுல் இல்ல, ஃபர்ஸ்ட் கார்பனும் அதான் 1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் குளுக்கோஸ்ல இருக்க 4th கார்பன் கூட லிங்க் ஆயிருக்கு. அதனாலதான் இது ஆல்பா 1 to 4 கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, அண்ட் தென் அமைலோபெக்டின்ல எப்படி லிங்க் ஆயிருக்குன்னா, அமைலோபெக்டினும் குளுக்கோஸ் மாலிகுல் தான், ஆனா பிரான்ச்டு. இங்கேயும் குளுக்கோஸ் மாலிகுல் தான் இருக்கு, இங்கேயும் குளுக்கோஸ் மாலிகுல் தான் இருக்கு. ஆனா இங்க எப்படி குளுக்கோஸ் மாலிகுல் லிங்க் ஆயிருக்குன்னா அதே மாதிரிதான், இங்க இருக்க மாதிரிதான் ஆல்பா 1 to 4 லிங்கேஜ் தான் இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்த பிரான்ச், அடுத்த குளுக்கோஸ் லீனியர் குளுக்கோஸ் மாலிகுல் வந்து எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த் கார்பன், இந்த CH2, அந்த CH2ல வர்றதுதான் 6th கார்பன். இந்த 6th கார்பன் வந்து சரி நெக்ஸ்ட் செயின்ல இருக்க ஃபர்ஸ்ட் கார்பனும்
இங்க இருக்க 6th கார்பன் கூட லிங்க் ஆயிருக்கு. அதான் ஆல்பா 1 to 6 லிங்கேஜ்னு சொல்றாங்க. இங்க ஆல்பா 1 to 4 லிங்கேஜ், இங்க ஆல்பா 1 to 6. அந்த 1 to 6 1 to 4 வந்து அந்த கார்பனுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் இடைப்பட்ட லிங்கேஜ் தான் சொல்றாங்க. ஆல்பா 1 to 4 கிளைகாசிடிக் லிங்கேஜும் ஆல்பா 1 to 6 கிளைகாசிடிக் லிங்கேஜும் இந்த அமைலோபெக்டின்ல பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா 1 to 4ம் பார்க்க முடியுது, ஆல்பா 1 to 6 கிளைகாசிடிக் லிங்கேஜும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So coming to the next question, the only true natural auxin of the higher plant is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயர் தாவரங்களில் காணப்படும் ஒரே இயற்கையான ஆக்சின் அப்படின்றது என்னன்னா, பிளான்ட்ல அந்த சிந்தசைஸ் தன்னைத்தானே பிளான்ட்ல இருக்க செல்ஸ் அதுக்குரிய ஆக்சிஜனை சிந்தசைஸ் பண்ணிக்கிறது. அந்த ஆக்சின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இண்டோல் 3 அசிடிக் ஆசிட். அதாவது ஆப்ஷன் பியும் சியும் கரெக்டான ஆன்சர். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான், இண்டோல் 3 அசிடிக் ஆசிட். இந்த இண்டோல் 3 அசிடிக் ஆசிட் தான் பிரின்சிபல் அண்ட் ஒன்லி யூனிவர்சல் அக்செப்டட் ட்ரூ நேச்சுரல் ஆக்சின் ஃபவுண்ட் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஒவ்வொரு பிளான்ட்லயும் தானா நேச்சுரலா அதுவே இந்த ஆக்சிஜனை வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கிறோம். மெயினா எங்க சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னா ஷூட்டோட ஏபிக்கல் மெரிஸ்டம்ல, அதாவது இளம் தளிர் பகுதியில, அண்ட் தென் லீவ்ஸ்ல, அதுக்கடுத்து சீட்ஸ்ல, விதைகள்ல, பழங்கள்ல எல்லாம் இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிடை பார்க்கலாம். இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் மெயினா எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய செல்லோட இலாங்கேஷனுக்கு அண்ட் தென் பிளான்டோட growthக்கு ஏபிக்கல் டாமினன்ஸ் நுனி பகுதியில தளிர்ல இருந்து growth பிளான்டோட ஹைட் growth வளர்றதுக்கு, அண்ட் தென் ரூட்ல இருக்கு, பிளான்டோட வேர்ல இருக்கு, அண்ட் ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ்க்காக, வாஸ்குலர் டிஃபரன்சியேஷன், ஃப்ரூட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்குலாம் இந்த மெயினா அந்த இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் தான் ஹெல்ப் பண்ணுது பிளான்ட்ல நேச்சுரலா. வெரஸ் இண்டோல் 3 பைருவிக் ஆசிடும் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரலும் ஐஏஏ அதாவது ஆக்சின் பயோசிந்தசிஸ்ல இதுலாம் ரெண்டுமே இன்டர்மீடியேட் காம்பனன்ட்ஸ் ஆக்சின்ல. அதாவது இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் போது இதெல்லாம் இன்டர்மீடியட்ஸ் அந்த பயோசிந்தசிஸ்ல. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி அண்ட் சி, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is atmospheric nitrogen fixing heterosistous blue algae கேட்டிருக்காங்க. ஹெட்ரோசிஸ்டர் நைட்ரஜன் ஃபிக்ஸிங், அதாவது சைனோபாக்டீரியா தான் இங்க சொல்றாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெட்ரோசிஸ்டோட இருக்கிற ப்ளூ கிரீன் ஆல்கே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல ஹெட்ரோசிஸ்ட் இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியம் பார்த்தோன்னா ஆலோசிரா, கேலோத்ரிக்ஸ், டாலிபோத்ரிக்ஸ் மூணுமே வந்துட்டு ஹெட்ரோசிஸ்ட் தான். ஹெட்ரோசிஸ்ட்ன்ற ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சைனோபாக்டீரியால இருக்கும். அந்த ஹெட்ரோசிஸ்டுக்குள்ளதான் நைட்ரோஜினேஸ் என்சைம் இருக்கு. அது மூலியமா தான் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுக்குது. மெயின் அந்த ஆலோசிரா தான் பேடி ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க பயோ ஃபர்டிலைசரா. அதனாலதான் பிளான்ட் அந்த பேடி பிளான்ட் வந்து நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி அந்த ஆலோசிரா மூலியம் பிக்ஸ் பண்ணி நைட்ரோஜனஸ் காம்பவுண்டை அக்குமுலேட் பண்ணும். ஸோ இந்த 4மே கரெக்டான ஆன்சரா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்கேஸ் நான் ஹெட்ரோசிஸ்ட்னு கேட்டாங்கன்னா குளோத்திகா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ பிக்சரா பார்க்கலாம். ஆலோசிரா தான் காமனா யூஸ் பண்ற சைனோபாக்டீரியா நைட்ரஜன் பிக்சேஷனுக்காக, முக்கியமா பேடி ஃபீல்டுல. இப்போ அந்த ஆலோசிரா பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பல்ஜா ஒரு செல்ஸ் டிஃபனைட்டா ஒரு செல்ஸ் தெரியுது. இதுக்கு பேர் தான் ஹெட்ரோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ல இருக்கிறதா வெஜிடேட்டிவ் செல்ஸ். இந்த லார்ஜ் செல் பேர் தான் ஹெட்ரோசிஸ்ட். அதுதான் இங்க விஷுவலைஸ் என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹெட்ரோசிஸ்ட். இந்த ஹெட்ரோசிஸ்டுக்குள்ளதான் நைட்ரோஜினேஸ் என்ற என்சைம் இருக்கு. இந்த இருக்கு நைட்ரஜன் பிக்சேஷன் இங்கதான் நடக்குது. அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை இந்த ஹெட்ரோசிஸ்டுக்குள்ள இருக்கிற என்சைம் நைட்ரோஜினேஸ் வந்து லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்ல பிக்ஸ் பண்ணி NH3 மாத்துது, அதாவது அமோனியாவா மாத்துது. அமோனியாவா மாத்துச்சு அப்படின்னா ஈஸியா பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்லாம் இது மூலியமா கிடைக்கும். மெயினா பிளான்ட்டுக்கு எதுக்கு நைட்ரஜன் தேவை அப்படின்னா பிளான்ட்ல இருக்க மாலிகுல்ஸ்ல எதுல எல்லாம் நைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோன்னா புரோட்டீன்ல, நியூக்ளிக் ஆசிட் அதாவது டிஎன்ஏல, இதுலலாம் மெயினா நைட்ரஜன் சோர்ஸ் தான் தேவை. ஸோ அதுலலாம் நைட்ரஜன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லிவிங் காம்பனண்டான ஒரு மாலிகுல். ஸோ அதனாலதான் பிளான்ட் வந்து அமோனியாவை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதை மாத்தி கொடுக்குற வேலை எது பாகுது அப்படின்னா ஆலோசிரால இருக்கிற ஹெட்ரோசிஸ்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆலோசிரா.
அதாவது ஹெட்ரோசிஸ்டஸ் ப்ளூ கிரீன் ஆல்கையை பொறுத்த வரைக்கும் ஆலோசிரா, கேலோத்ரிக்ஸ், டாலிபோத்ரிக்ஸ்லாம் கரெக்ட். நான் ஹெட்ரோசிஸ்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா க்ளோத்திகா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ட்ரோசோஃபிலா காம்பவுண்ட் ஐஸ் மேட் அப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் விஷுவல் யூனிட்ஸ் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட தனி பார்வை அலகுகளை கொண்ட ட்ரோசாஃபிலாவின் கூட்டு கண்கள், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒமாட்டிடாவா, குரோமோஜெனா, குரோமாட்டிடா, லிங்க் தான் கேட்டிருக்காங்க. கமிங் டு த ஆன்சர், ஒமாட்டிடா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் ட்ரோசோஃபிலாவோட கண்ணு, ஐ. இத வந்து ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல பார்த்தோம்னா இது இண்டிவிஜுவலா ரெட் கலர்ல இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்மால் யூனிட்ஸா இருக்கு. அந்த ஸ்மால் யூனிட்ஸ்க்கு பேர் வந்து ஒமாட்டிடம். இதெல்லாம் சேர்த்தாதான் ஒமாட்டிடா. ஓகே, இந்த ஒமாட்டிடா என்ன பண்ணும்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஸ்மால் யூனிட்டும் ஒவ்வொரு இமேஜஸ் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கிள் ஒமாட்டிடாவை இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ஒமாட்டிடா யூனிட் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு பிக்சர் நர்வ் ஃபைபர் மூலியமா ஒரு பிக்சர் வந்து கொண்டு வரும். ஒரு பிக்சர் பாக்குது அப்படின்னா அது மொசைக் பேட்டர்ன்ல தான் இருக்கும், தனித்தனியா சீனா கிரியேட் பண்ணிருக்கும். இந்த ஒமாட்டிடா வந்து இதை வந்து கன்சைஸ் பண்ணி ஒரு ஃபுல் பிக்சரா கொண்டு வரும். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு இமேஜ் கிரியேட் பண்றதுனால மொசைக் பேட்டர்ன்ல இமேஜ் கொண்டு வரும். ஸோ இதுதான் இந்த ஒமாட்டிடா தான் இங்க வந்து ட்ரோசோஃபிலா ஐல இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வேற குரோமோஜென், குரோமாட்டிட்லாம் ஏன் கரெக்ட்னா குரோமோஜென் அப்படின்றது ஒரு கலர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ். குரோமாட்டிட் எங்க பார்த்திருக்கோம்னா குரோமோசோம்ல, அது ராங். லிங்க்டு அப்படின்றது ரெஃபர்ஸ் டு தி ஜீன்ஸ் லொகேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். ஸோ அதுவுமே ராங், இன்கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹெட்ரோசிஸ் cannot be used in which plant ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் எதில் ஹெட்ரோசிஸ் பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராப் பிளான்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸா, ஆர்னமெண்டல் பிளான்ஸா, இல்ல வீட் பிளான்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், வீட் பிளான்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இந்த கொஸ்டின் ஹெட்ரோசிஸை பத்தி பார்த்தோம். ஹெட்ரோசிஸ்ன்றது என்னன்னா ஒரு பேரண்ட் ஏ பேரண்ட் பி ஃபியூஸ் பண்றப்ப சேர்க்கிறப்ப ஹைபிரிட் பேர் தான் F1 ஹைபிரிட். அந்த வர ஜெனரேஷன் பேர் தான் F1. பேரண்ட் ஏக்கு ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டர் இருக்கும், பேரண்ட் பிக்கு ஒரு பெக்யூலரான கேரக்டர். இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும் போது அந்த ஜெனரேஷனுக்கு வரும். ஸோ இந்த இது மூலியமா நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா அதிகமான பிளான்ட்ல அதிகமான growth, ஈல்டு, நிறைய ஈல்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ பிளான்ட்ல பண்ணா நிறைய டொமேட்டோஸ் கிடைக்கும். அது மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், அந்த பிளான்ட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அதிகமா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அந்த பிளான்ட் அந்த ஃப்ரூட்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், கிரெயினோட அந்த விதையோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஹெட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலியமா தான். அது எதுல பண்றாங்க, பிளான்ட் ப்ரீடிங்ல தான் பண்றாங்க. ஸோ இங்க பிக்சர் பார்த்தா தெரியும், இது ஒரு பேரண்ட் ஏ பேரண்ட் பி. இந்த ரெண்டு பேரண்ட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. இதுல கிரெயின் வந்து பெருசா இருக்கலாம், இந்த கிரெயின் இந்த வீட் ஆர் ரைஸ்ல வந்து இந்த லைகோபின் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு பிளான்ட் கிடைக்கும், அதுதான் F1 ஹைபிரிட். இந்த பிளான்ட்ல அதிகப்படியான ரைஸும் கிடைக்கும், ஈல்டும் நிறைய கிடைக்கும், அண்ட் தென் அதுல இருக்க குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபியூஸ் பண்றதுனாலதான் இந்த பிளான்ட்ல கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எந்தெந்த பிளான்ட்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னா கிராப் பிளான்ட்ல, ஃப்ரூட் பிளான்ட்ல, ஆர்னமெண்டல் பிளான்ட்ல, இதெல்லாம் நமக்கு ஒரு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்டான பிளான்ட். வேற வீடு பிளான்ட்ல தான் இதை பண்ண மாட்டோம். அதுதான் கரெக்டான ஆன்சர். வீடு பிளான்ட்னா என்னது, அது ஒரு கலைச்செடி. கலைச்செடியை எப்பயுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து நகற்றதான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒரு பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட் அதிகமா வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம கிராப் பிளான்ட்டோட growth அஃபெக்ட் பண்ணும். அதாவது வாட்டருக்கு நிறைய டிமாண்ட் வரும், நியூட்ரியன்ஸ்க்கு, சன்லைட்டுக்கு, அதாவது ஸ்பேஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து அது காம்படிஷனா இருக்கும். ஸோ இங்க வந்து வீடு பிளான்ட் தான் அன்டிசைரபிள் பிளான்ட். ஸோ ஹெட்ரோசிஸை வந்து வீட் பிளான்ட்ல தான் என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் சீக்வன்ஸ் இன் செல் சைக்கிள் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாடியில மைட்டாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் வந்து நடக்குது. அதாவது பாடி செல்ஸ்ல மெயினா எல்லா ஸ்கின்னா இருக்கட்டும், மசில் செல்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஹார்ட்ல இருக்க செல்ஸா இருக்கட்டும், எல்லா செல்ஸ்லயுமே இந்த செல் சைக்கிள் வந்து நடக்குது. அதோட கரெக்ட் சீக்வன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் சீக்வன்ஸ் இஸ் G1S G2M. அதாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ஃபர்ஸ்ட் G1 ஃபேஸ் இருக்கும், அடுத்து S ஃபேஸ், G2 ஃபேஸ், அடுத்து மைட்டாட்டிக் ஃபேஸ், M ஃபேஸ் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒரு செல் வந்து G1 ஃபேஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா சிந்தசிஸ், அதாவது சிந்தசிஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு அது தயாராகும். நம்மளோட பாடியில இருக்க செல் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா க்ரோ ஆகும். அந்த சிந்தசிஸ் ஃபேஸ்னா என்னது, டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்றது, இன்னொரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ உண்டுபடுத்துறப்ப, குரோமோசோமா உண்டுபடுத்துறப்ப இந்த G1 ஃபேஸ்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வைக்கும். அதாவது செல்லை நல்லா க்ரோ பண்ணும், ஆர்என்ஏ, புரோட்டீன், செல் ஆர்கனல்ஸ்லாம் சிந்தசைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் எஸ் ஸ்பேஸ். அந்த எஸ் ஸ்பேஸ்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். நம்ம பாடியில இருக்க டிஎன்ஏ வந்து இன்னொரு காப்பி போடும். அதாவது 2C கண்டென்ட்டா இருக்குது 4C கண்டென்ட்டா டிஎன்ஏ வந்து இன்னொரு காப்பி போடும். ஓகே, ஆனா டிஎன்ஏ வந்து டபுள் ஆகும். ஆனா குரோமோசோமோட நம்பர் வந்து டபுள் ஆகாது. நம்மகிட்ட இருக்க 46 குரோமோசோம் தான் அந்த செல்லுலயும் இருக்கும், அதே கண்டென்ட் தான் இருக்கும். 46 குரோமோசோம் தான் இருக்கும். குரோமோசோட நம்பர் சேஞ்ச் ஆகாது. அதான் டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும்தான் டபுள் ஆகும் எஸ் ஃபேஸ்ல. அதுக்கடுத்து G2 ஃபேஸ்க்கு போகும். G2 ஃபேஸ்ல என்ன பண்ணும்னா செல் அதுக்கடுத்து க்ரோ ஆகும். அங்க வந்து மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் பண்ணும். அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்மேஷனுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் G2 ஃபேஸ்ல. அது வந்து செகண்ட் கேப் ஃபேஸ். அதுக்கு அடுத்து G2 ஃபேஸ்க்கு அப்புறம் தான் மைட்டாட்டிக் ஃபேஸ்க்கு போகும். இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ்ல தான் இங்க தெரியும், மைட்டாட்டிக் ஃபேஸ்ல தான் ஒரு செல் வந்து 2 செல்லா பிரியும். மைட்டாசிஸ் நடக்கும் அண்ட் தென் சைட்டோகைனசிஸும் நடக்கும். அதாவது நியூக்ளியர் டிவிஷன், 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், 2 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த செல் சைக்கிள் தான் இந்த ஆர்டர்ல இருக்கு. G1, S, G2 அண்ட் தென் M ஃபேஸ், அதாவது மைட்டாட்டிக் ஃபேஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்சிச்சைன் ப்ரிவென்ட்ஸ் த மைட்டாசிஸ் ஆஃப் செல்ஸ் அட் விச் ஃபாலோயிங் ஸ்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அதாவது கால்சிச்சைன்றது ஒரு ஏஜென்ட், அது வந்து மைட்டாசிஸை எங்க போய் தடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ கால்சிச்சைன் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு மாலிகுல். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மைட்டாசிஸ், அதாவது செல் டிவிஷனை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த கால்சிச்சைன் என்ன பண்ணும் அப்படின்னா டியூபுலின், மைட்டாசிஸ்ல டியூபுலின்ற காம்பனன்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது நம்மளுடைய குரோமோசோம் வந்து ஒரு பிளெயின்ல வந்து அரேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த டியூபுலின்ற மாலிகுல் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதனால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டியூபுலின்ற புரோட்டீனால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை போய் இந்த கால்சிச்சைன் வந்து தடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும், மெட்டாஃபேஸ்ல தான். இந்த மெட்டாஃபேஸும் அனாஃபேஸும் நடக்க விடாம பண்ணிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில நடக்கிற மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்காது. அதுதான் இந்த கால்சிச்சைனோட வேலை. இதை தடுக்கிற மெட்டாஃபேஸ் அண்ட் மெட்டாஃபேஸ் அரெஸ்ட் பண்ற ஏஜென்ட் பேர் தான் கால்சிச்சைன். இதா இருக்கு. இப்போ நார்மலா மைட்டாசிஸ் எப்படி நடக்கும்னா ஒரு செல் இருக்கு, இந்த இருக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த கிரீன் கலர்ல இருக்கதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கும். மெட்டாஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் வந்து ஒரு ஈக்குவட்டேலர் பிளைன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் குரோமோசோம், செகண்ட் குரோமோசோம், அது மாதிரி 46 குரோமோசோமும் அரேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து அனாஃபேஸ்ல என்ன பண்ணும்னா அதோட சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை பிரிச்சிரும். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ல செப்பரேட் ஆகும். அண்ட் தென் இந்த ஒரு செல்லுக்கு போயிடும், இந்த செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இன்னொரு செல்லுக்கு போயிடும். ரெண்டு செல் கிடைக்கும். ஒரு செல் நமக்கு 2 செல்லா டிவைட் ஆயிடுச்சு. இதுதான் நார்மலான ப்ராசஸ். வேற கால்சிச்சைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கிற, எப்படி கிரீன் கலர்ல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கோ இது இங்க ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபார்ம் ஆகாதனால இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கரெக்டா நார்மலா ஃபார்ம் ஆகாதனால மெட்டாஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்க நார்மலா அரேஞ்ச் ஆயிருக்கிற குரோமோசோம் இங்க அரேஞ்ச் ஆயிருக்காது. ஈக்குவட்டோரியல் பிளெயின்ல கரெக்டா அரேஞ்ச் ஆகாதனால அனாஃபேஸ் வந்து இன்ஹிபிட் ஆயிரும். அதாவது குரோமோசோம் வந்து அங்கங்க இருக்கும், கெனாட் பி செப்பரேட்டட். 2 செல்லுக்கும் ஈக்குவல் அமௌண்டா பிரிச்சு கொடுக்கணும், அந்த செப்பரேஷன் இங்க நடக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா செல் டிவிஷனும் நடக்காது. எந்த ஃபேஸ்ல அஃபெக்ட் கால்சிச்சைன் ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா மெட்டாஃபேஸ் அண்ட் அனாஃபேஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், the ribosome of chloroplast contains 2 ribosomal RNAs. they are எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தாவரங்களில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் தாவரங்களில் குளோரோபிளாஸ்டில் உள்ள ரைபோசோம்களில் காணப்படும் 2 RNAக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது 23S RNA and 16S RNA. பொதுவா இந்த ரைபோசோம்ஸை நம்ம எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னா ஈக்வாரிட்டிக் செல்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் தென் ப்ரோகியாரிட்டிக் செல்ஸ்ல எங்க இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல தான் மெயினா அந்த ரைபோசம்ஸ் இருக்கும். இங்க இருக்க பிக்சர்ல பார்த்தா தெரியும்.
அதாவது 2 types of ribosomes இருக்கு. 70S ரைபோசோம், 80S ரைபோசோம். ஓகே, 70S ரைபோசோம்னாலே ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல தான் இருக்கும். அதாவது பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அதுலலாம் இருக்கும். அடிஷனல் 70S ரைபோசோம் எங்க இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட்லயும் மைட்டோகாண்ட்ரியாலயும் இருக்கு. அதாவது பாக்டீரியல் செல்ல, சைனோபாக்டீரியா செல்லுலாம் இந்த 70S ரைபோசோம் இருக்கும். அடிஷனலா எல்லா குளோரோபிளாஸ்ட்லயும் மைட்டோகாண்ட்ரியாலயும் இருக்கும். ஓகே, 80S ரைபோசோம் பார்த்தோன்னா ஈக்குவாரியட்டிக் செல்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அதாவது பிளான்ட், அனிமல், ஃபங்கை, புரோட்டிஸ்ட்லால 80S ரைபோசோம் பார்க்கலாம். ஸோ இந்த 70S ரைபோசோம் எங்க இருக்கு? பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் நம்ம எங்க பாக்குறோம்? குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா, பிளான்ட் அண்ட் அனிமல்ல. இந்த பிளான்ட்ல இருக்க குளோரோபிளாஸ்ட்ல தான் இந்த 70S ரைபோசோம் இருக்கு. ஸோ இதான் அந்த 70S ரைபோசோம். இப்போ 50S வந்து பெரிய சப்யூனிட், 30S வந்து சின்ன சப்யூனிட். இதை ஆட் பண்ணா 80 வரும். ஆனா அடிஷனல் வேல்யூ இங்க இருக்கும். அந்த 70S அப்படின்றது ஸ்வெட்பிரிட்ஜ் யூனிட், அதாவது அடிட்டிவ் வேல்யூ கிடையாது. 50 30 ஆட் பண்ண வரக்கூடிய வேல்யூ கிடையாது. அது வந்து ஒரு ஸ்வெட்பிரிட்ஜ் யூனிட். அதுதான் அது 70S கொடுத்துருக்காங்க. அது எதை டிபெண்ட் பண்ணி இந்த 70S கொடுப்பாங்க அப்படின்னா அதோட சைஸ், ஷேப், டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கிற அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற ரைபோசோம் வந்து 70S ரைபோசோம். ஓகே, இப்ப இந்த 70S ரைபோசோம்குள்ள பார்த்தோன்னா 50S 30S ரெண்டு சப்யூனிட் இருக்கு. லார்ஜ் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். இந்த லார்ஜ் சப்யூனிட் 50Sல பார்த்தோன்னா 3 types of RNA பார்க்கலாம். 23S RNA, 5S RNA and 4.5S RNA. ஸ்மாலர்ல பார்த்தோன்னா 16S RNA. அதே மாதிரி தான் ஈக்குவாரிட்டிக்லயும் ரெண்டு சப்யூனிட் இருக்கும். அந்த ரெண்டு சப்யூனிட்ல லார்ஜ் சப்யூனிட்ல 3 டைப் ஆஃப் RNA பார்க்கலாம். அந்த ஸ்மாலர் சப்யூனிட்ல 1 டைப் ஆஃப் RNA பார்க்கலாம். ஓகே, இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல, அதாவது பிளான்ட்ல இருக்க குளோரோபிளாஸ்ட்ல இருக்க ரைபோசோம்ல இருக்க RNA எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 23Sம் 16Sம் வருது. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. 23S rRNA and 16S rRNA. So option A is the correct answer. So coming to the next question. திராட்சையில் டேஷ் மஞ்சரி இன்ஃப்ளோரசன்ஸ் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன் கிரேப்ஸ் which type of inflorescence is found? அதாவது சைமோசா, மிக்சர்ட் ஸ்பாடிக்ஸ், சைமோஸ் காரிம்ப் அண்ட் தைரசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி த்ரிசஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். The inflorescence of grapesல இருக்க inflorescence, அந்த ஃப்ளார் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் inflorescence. அந்த டைப்புக்கு பேர் தான் த்ரெசஸ். இப்ப த்ரெசஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு மிக்ஸ்டு inflorescence. அதுல ரெண்டு டைப்புமே பார்க்கலாம். ரெசிமோஸ் டைப்பும் பார்க்கலாம், சைமோஸ் டைப்பும் பார்க்கலாம். மெயின் ஆக்சிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெசிமோஸ் டைப் ஆஃப் growth இருக்கும், பிளான்ட் growth இருக்கும். இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ்ல பார்த்தோம்னா சைமோஸ் இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். இதுதான் கிரேப்ஸோட இன்ஃப்ளோரசன்ஸ். மெயின் பிரான்ச்ல, இந்த மெயின் ஆக்சிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது கீழே பெரிய ஃபிளாரும் மேல போகும் போக குட்டி ஃபிளாரும் சின்ன ஸ்மால் ஃபிளார்ஸும் இருக்கும். லேட்ரல் பிரான்ச்சஸ்ல பார்த்தோம்னா கீழே வந்து சின்ன ஃபிளாரும் டிப்ல வந்து பெரிய ஃபிளாரும் பிக் ஃபிளார்ஸும் பார்க்க முடியும். ஸோ இந்த 2 types ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரெசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா கிரேப்ஸ்ல இருக்கு. ஸோ எதுக்கு ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல இன்கரெக்ட்ன்றத பார்க்கலாம். சைமோஸ் அம்பிள் அப்படின்றது வந்து ஆனியன்ல தான் நம்ம பார்க்க முடியும் இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ கிரேப்ஸ்ல அது கிடையாது. மிக்ஸ்டு ஸ்பாடிக்ஸ்ன்றது பனானா, வாழை மரத்துல எல்லாம் அந்த வாழைப்பூல பார்த்தோம்னா ஸ்பாடிக்ஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு, அங்கதான் அதை பார்க்க முடியும். சைமோஸ் காரிம்ப் அப்படின்றது வந்து கேண்டி டஃப்ட் அப்படின்ற பிளான்ட்ல பார்க்கலாம், கிரேப்ஸ்ல கிடையாது. ஸோ ஆப்ஷன் D is the right answer. So coming to the next question, in which of the following Cucurbitaceae members tendrils are absent ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட குக்குர்பிட்டேசி உறுப்பினர்களில் பற்றுக்கொடி, அதாவது தென்றல் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மெயினா குக்குர்பிட்டேசி ஃபேமிலி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குக்கும்பர் அண்ட் தென் இது வாட்டர்மிலன், பூசணிக்காய், இது எல்லாமே இந்த குக்குர்பிட்டேசிய ஃபேமிலியில தான் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே டென்ட்ரில் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கொடி வகைகள், ஈஸியா படரக்கூடியதுக்கு தான் அந்த வால்ஸ் ஒட்டியோ இல்ல மேல் நோக்கி படரக்கூடியதுக்கு தான் இந்த டென்ட்ரில்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தேவை, பற்றுக்கொடி வந்து தேவை. ஆனா பர்டிகுலர் ஜீனஸ்ல மட்டும் இந்த பர்டிகுலர் டென்ட்ரில்ஸ் வந்து இல்ல. அது எதுல இல்ல அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர்.
எக்பேலியம், அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எக்பேலியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்பேலியம். இந்த எக்பேலியம் அப்படின்ற ஜீனஸ்ல தான், இந்த குக்கர்பிட்டேஸ்ல எக்பேலியம்ல தான் டென்ட்ரில்ஸ் வந்து கிடையாது. டென்ட்ரில்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஸ்குரிட்லிங் குக்கும்பர். இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். இந்த இருக்கு, இதுக்கு பேர் ஸ்குவிட்லிங். இதுவும் குக்கும்பர் மாதிரி தான் இருக்கும், அந்த செடி மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து இது தரையில படரக்கூடியது. தரையில படுறனால இதுக்கு வந்து டென்ட்ரில்ஸ் வந்து தேவையில்ல. இது வந்து கிரீப்பிங் ஹெர்ப், அதனால இதுக்கு டென்ட்ரில்ஸ் வந்து தேவையில்ல. ஸோ இது மேல நோக்கி படரும் போதுதான் கிளைம்பிங் சப்போர்ட் வந்து தேவை. ஸோ இதுல மட்டும்தான், எக்பேலியம் அப்படின்றதுல மட்டும்தான் டென்ட்ரில்ஸ் வந்து கிடையாது. ஸோ ரிமைனிங் காக்கிசினியான்றது நம்மளோட கோவக்காய். கோவக்காயில டென்ட்ரில்ஸ் இருக்கும். ட்ரைகோசாந்தஸ் அப்படின்றது வந்து புடலங்காய், அதுலயும் டென்ட்ரில்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சொலினியா அப்படின்றது வாட்டர்மெலன், அந்த மாதிரி குமிட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுலயுமே வந்துட்டு டென்ட்ரில்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே கிளைம்பிங் ஹெர்ப். வெரஸ் கிளைம்பிங் ஹெர்ப் இல்லாம ப்ராஸ்டேட் ஹெர்ப் எதுன்னு பார்த்தோம்னா எக்பேலியம், அதுலதான் டென்ட்ரில் இல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், எக்பேலியம். So coming to the next question, oblique swollen axial placenta is found in அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சாய்வாக வீங்கி அச்சு சூழ் தண்டு எதுல காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சொலனேசியாவா, ஆஸ்ட்ரேசியாவா, ஈஃபோபியேசியாவா, லெகுமினேசியாவா? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எதுல பார்க்கலாம் அப்படின்னா சொலனேசியில தான். சொலனேசியில தான் நம்ம ஸ்வாலனான ஓவரி பார்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டட்டூரா, ஊமத்தையில, டொமேட்டோ, சில்லி, பச்சை மிளகாய், இதுலதான் இந்த ஸ்வாலன் டைப் ஆஃப் ஆக்சைல் பிளாசன்டேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். வேறஸ் ரிமைனிங் ஃபேமிலியில இருக்காது. இங்க பார்த்தா தெரியும், இதுதான் அந்த ஃபிளாரு. இந்த ஃபிளாரை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஓவரி இப்படிதான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கு, ஸ்வாலனான பார்ட், ஆக்சைல் பிளாசன்டேஷன். இது அப்படியே மிமிக் பண்ணி நம்ம ஃப்ரூட்ல வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிளாரை கிராஸ் செக்ஷன் பண்ணா இப்படி இருக்கும். நம்ம ஃப்ரூட் கண்டிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் ஆக்சைல் பிளாசன்டேஷன். அதாவது டொமேட்டோ வந்து நம்ம கட் பண்ணும் போது பார்த்திருப்போம், 4 பக்கமும் சீட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி டைப்புக்கு பேர் தான் ஆக்சைல் பிளாசன்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஊமத்தேல, அண்ட் தென் டொமேட்டோ, கேப்சிகம், இதுல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் பார்க்கலாம். இந்த ஓவரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்வாலன் ஆயிட்டு அந்த சாப்பிட்ற நம்ம அந்த பகுதிக்கு பேர் தான் ஓவரி, அந்த டொமேட்டோ இதெல்லாம். ஸோ இந்த டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் சொலனேசியில தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆஸ்ட்ரேசியா, யூஃபோபியேசியா, லெகுமினேசியெல்லாம் இந்த டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் கிடையாது. அங்கெல்லாம் இந்த ஃப்ரூட் வந்து ஸ்வாலன் ஆகாது. ஸோ ஆஸ்ட்ரேசியே பார்த்தோம் அப்படின்னா சன்ஃபிளவர்ல டொமேட்டோ மாதிரி இருக்காது, அதுல ஃப்ரூட் ஸ்வாலனா இருக்காது. அதோட ஃப்ரூட் வந்து வேற மாதிரி இருக்கும், அதாவது ரைஸ் மாதிரி இருக்கும். கேஸ்டர்ல பார்த்தோம், அப்படி ஆமணக்குல பார்த்தோம்னால அந்த மாதிரி ஸ்வாலன் டைப் ஆஃப் ஃப்ரூட் வந்து கிடைக்காது. லெகுமினேசி, அதாவது பட்டாணி எக்ஸாம்பிள் எடுத்துப்போ, இது வந்து ஒரு மார்ஜினல் பிளாசன்டேஷன், ஸ்வாலன் ஃப்ரூட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Solanaceae is the correct answer. So coming to the next question, which of the following palm is monocarpic ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் ஒரு முறை மட்டும் பூக்கும் பனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பராசஸ், கோரிஃபா, அரைக்கா அண்ட் ஃபீனிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், கோரிஃபா. கோரிஃபா அப்படின்றதா இந்த மோனோகார்பிக் பாம்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட லைஃப் டைம்ல அது ஒரே ஒரு தடவை தான் பூ பூக்கும், ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து வில் பி டெட். ஓகே, இதோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், இந்த பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து மெனி இயர்ஸ் இருக்கும். ஆனா அதோட ரீப்ரடக்டிவ் ஸ்டேஜ் வந்து 1 டைம் தான். இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனோனையும் ஃப்ரூட் செட் பண்ணும், ஃப்ரூட் செட் பண்ணிட்டு அந்த சீட்ஸை டிஸ்பர்சல் பண்ணிட்டு அந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்கா டெட் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த பிளான்ட். இதோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல இப்படி இருக்கும். ஃபிளாரிங் ஸ்டேஜ்ல டிப்ல பார்த்தோம்னா நிறைய ஃபிளார்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த டிப் ஆஃப் த பிளான்ட். அண்ட் தென் டெத் ஆஃப் த பிளான்ட், ஒன்ஸ் அதோட சீட்ஸ் வந்து கீழே விழுந்தோனையும் அது ஆட்டோமேட்டிக் டெத் ஆயிடும். இதுக்கு பேர் தான் மோனோகார்பிக் பிளான்ட், பாம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கோரிஃபா அம்பெரிகுலேரிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் பேரு. அதுதான் மோனோகார்பிக் பாம்பிங்க. ஸோ ரிமைனிங் பராசஸ், ஏரிக்கா, ஃபீனிக்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா பாலிகார்பிக், அதாவது நம்ம பனை மரத்துல மெனி டைம்ஸ் வந்து ஃப்ரூட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதான் நம்ம சம்மர் டைம்ல அதிகமான ஃப்ரூட் ஈல்டு பண்ணுது இது பனை மரம் வந்து. அதே மாதிரி ஏரிக்காலையும் லாங் லிவ்டு பிளான்ட், அங்கேயும் ஃப்ரூட்டிங் வந்து மெனி டைம்ஸ் நடக்கும். அதே ஃபீனிக்ஸ்லயும் அதே மாதிரிதான், ஃப்ரூட் மெனி டைம்ஸ் இன் லைஃப். கோரிஃபா அம்பெரிகுலிஃபெரால மட்டும்தான் சிங்கிள் டைம் மட்டும்தான் ஃப்ரூட் இருக்கும், அதனாலதான் அதுக்கு பேரு மோனோகார்பிக் பாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், டெலிகிராஃப் பிளான்ட்
எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து டெஸ்மோடியம் ஸ்பீஷிஸ் 4 கொடுத்துருக்காங்க. ட்ரைக்வேட்ரம், வெலிட்டீனியம், கேங்கிட்டம் அண்ட் மொட்டோரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டெஸ்மோடியம், மொட்டோரியம். அதாவது டெஸ்மோடியம் மொட்டேரியம் அப்படின்றதான் டெலிகிராஃப் பிளான்ட் ஆர் டான்சிங் பிளான்ட். இது அப்படியே வந்து நம்மளோட மைமோசா பிடிக்கா மாதிரியே தான் இருக்கும். அதாவது தொட்டால் சினிங்கி மாதிரியே தான் இருக்கும். இதுவும் நிறைய ஸ்டிமுலைக்கு ட்ரிகர் ஆகும். அதாவது லைட்டுக்கா இருக்கட்டும், டெம்பரேச்சரா இருக்கும், டச் பண்ணும் போது ஸ்மால் வைப்ரேஷன்ஸ் கூட இந்த பிளான்ட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் ஓல்டு கம்யூனிகேஷன்ஸை டெலிகிராஃப் அப்படின்ற சிக்னலிங் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவைஸ்ல வர மூவ்மெண்ட் மாலியே இருக்கனால தான் இந்த பிளான்ட்டுக்கு பேர் டெலிகிராஃப் பிளான்ட்னு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் பிளான்ட்லெட் எதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா, லைட் அதுக்கு மேல வெளிச்சம் பட்டா, இதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா, இது யாராச்சும் அதோட டச் பண்ணாவோ, ஈவன் ஸ்மால் வைப்ரேஷன்ஸ் கூட இந்த ரிதமிக் மூவ்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிளான்ட்ல பார்க்கலாம். ஸோ அதனாலதான் இந்த பிளான்ட் டெஸ்மோடியம் மொட்டோரியமோட பிளான்ட் பேர் வந்து டான்சிங் பிளான்ட் ஆர் டெலிகிராஃப் பிளான்ட்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாபியேட்டிவ் மெம்பர் பியர்ஸ் சாலிட்டரி ஃபிளார்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட லாபியேட்டியே அண்ட் லாமியேசியே வந்து சேம் ஃபேமிலி தான். ரீசெண்டா அந்த நேம் தான் லாமியேசியே. இந்த குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள் தனி பூவை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸ்க்ளூட்டேலேரியா அப்படின்றதுதான் ரைட்டான ஆன்சர். ஆக்சுவலா லாமியேசி அப்படின்ற ஃபேமிலியில பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் டைப் வந்து வெர்டிசிலேஸ்டர். வெர்டிசிலேஸ்டர்னா ஒரு காம்பு பகுதி அந்த பிளான்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் துளசி, புதினா, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 2 இலைக்காம்புக்கு நடுவுல பஞ்ச் ஆஃப் ஃபிளார்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் வெர்டிசிலேட்டர் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் தான் நார்மலான லேமியேசிய ஃபேமிலியில பார்க்கலாம். அதாவது திருநீற்று பச்சளை, ஆசிமம் ஃபேமிலியில ஃபுல்லா இந்த டைப் ஆஃப் வெர்டிசிலேட்டர் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸ்கூட்டலேரியா அப்படின்ற ஜீனஸ்ல மட்டும்தான் சாலிட்டரி ஃபிளார் வந்து இருக்கு. இது லாமியேசிய கீழே தான் இந்த ஜீனஸ் வருது. ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எந்த ஜீனஸ் கீழே சாலிட்டரி ஃபிளார் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்க்ளூட்டலேரியா, அதுலதான் சாலிட்டரி தனித்தனி பூக்களா இருக்கு. ஆக்சல் கீழே ஒவ்வொரு பூக்களா இருக்கு. ரிமைனிங் மென்தா, ஹைப்டஸ், கோலியஸ், அதுல எல்லாத்துலயுமே வெர்டிசிலேட்டர் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், காட் டைம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம், அதாவது காட் டைம்ன்றது இங்க கார்டன் டைம் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை எதுல இருந்து டிரைவ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. தைமஸ் ஸ்பீஷிஸா கொடுத்துருக்காங்க. தைமஸ் செர்பெல்லம், தைமஸ் வல்காரிஸ், தைமஸ் அல்பினஸ், அப்புறம் லாவெண்டுல்லா ஆகஸ்டிஃபோலியா கொடுத்துருக்காங்க. தைமஸ் வல்காரிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. கார்டன் டைம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரோமேட்டிக் மெடிசினல் ஹெர்ப். இந்த தைமஸ் வல்காரிஸ் வந்து இதுல இருந்து தான் தைமால், கேரக்ரால் அண்ட் சைமீன் அப்படின்ற காம்பனன்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பிளான்ட்டுக்கு பேரு கார்டன் தைம் அப்படின்னு சொல்றாங்க. தைமால்ல மெயினா நம்மளுடைய ஹெட்டேக் ஆயின்மெண்ட் அந்த அதுல எல்லாம் இந்த பர்டிகுலரா தைமால்ன்ற காம்பனன்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டன் தைம் அடிஷ்னலா சூப்ஸ், சாசஸ், வீட், வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. இது வந்து அதிகமான அரோமா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனாலதான் இது வந்து கார்டன் டைம்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி, தைமஸ் வல்காரிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்ஆர்ம்டு ட்ரீ யூஃபோபியா ஸ்பீஷிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பின்வரும் யூஃபோபியா இனங்களில் 3 அங்கத்தினர் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்ஆர்ம்டு ட்ரீ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஃபோபியா ட்ரிக்கல்லி. யூஃபோபியா ட்ரிக்கல்லி தான் அன்ஆர்ம்டு கண்டிஷன்ல இருக்கு. அது ஒரு ஷ்ரப்பு. அந்த பிளான்ட்டை நம்ம நார்மலா இங்க நம்ம ஏரியாலே நம்ம பார்த்துப்போம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குச்சி குச்சியா தான் இருக்கும். இதுல வந்து மில்க் லேட்டக்ஸ் இருக்கும். பென்சில் மாதிரி இருக்கும் அதோட ஸ்டெம்லாம் பார்க்கும் போது. அதனாலதான் அது பேரு பென்சில் ட்ரீ, இல்ல மில்க் புஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல இந்தியன் ட்ரீ ஸ்பர்ஜ்ன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நியூமரஸ் ஸ்லெண்டர் ஸ்மூத்தா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் அதிகமா இருக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்ல தான் த்ரான்ஸ் அண்ட் ஸ்மைன்ஸ் இருக்காது, அது முள் இருக்காது. வேற ரிமைனிங் ஈஃபோபியாலாம் வந்து கள்ளிச்செடி, நார்மலா நம்ம பாக்குற கள்ளிச்செடி, ஈஃபோபியா ஆன்டிகோரம், அதுல எல்லாம் வந்து ஸ்பைன்ஸ் வந்து இருக்கும். இதுல மட்டும்தான் வந்துட்டு அன்ஆர்ம்டு கண்டிஷன்ல தான் இந்த ஷ்ரப் இருக்கு. அது அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க.
அன்ஆர்ம்டு கண்டிஷன் எதுல இருக்கு? இது மெயினா வந்து பார்த்தோம்னா ஆர்னமெண்டல் யூசஸ்க்கு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்ல இதுல இருந்து வர மில்கை வந்து ஊண்டு அண்ட் தென் ஸ்கின் டிசீஸ்க்குலாம் இந்த லேட்டக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் இது வந்து ட்ரவுட் டாலரன்ஸ்னால ஈரம் இல்லாத பகுதியில் கூட இந்த ஈஸியா அந்த பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்கலாம். ஸோ அதனால அதை ப்ராபகேட் பண்ணி ஆர்னமெண்டல் யூசஸ் கூட இந்த பிளான்ட்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், யூஃபோபியா ட்ரிக்கலி. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அசெண்டிங்கலி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் எதுன்னு கேட்டிருக்காங்க. அசர்டிங் இம்பிரிகேட் அப்படின்ற ஈஸ்டிவேஷன் பூ அடுக்கு முறையை வந்து எதுல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த ஃபேமிலிலன்னு கேட்டிருக்காங்க. பாப்பிலோனேசியே, மைமோசியேசியே, சிசால்பினேசியே, அரக்கேசியே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது ஈஸ்டிவேஷன் அப்படின்னா என்னன்னா, பூவோட செதில், அதாவது செப்பல்ஸ், அதோட கொரோலா, அந்த பூவோட பெட்டல்ஸ், செப்பல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் ஈஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. ஃப்ளோரல் பட் வந்து ஃப்ளார் ஓப்பன் ஆனோடையும் அந்த கீழே கேலிக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கொரோலா, ஏண்ட்ரிஷியம், கைனிஷியம், அந்த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் ஈஸ்டிவேஷன். இந்த இம்பிரிகேட், அதாவது அசெண்டிங்லி இம்பிரிகேட் டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் எந்த ஃபேமிலியில பார்க்க முடியும் அப்படின்னா சிசால்பினேசியில தான் பார்க்க முடியும். மெயினா கேஷியா, கொன்றை மலர்கள்ல, டீலோனிக்ஸ் ரிஜியா அப்படின்றது வந்து குல்முகர் ட்ரீல, அதுல கூட இந்த டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி டேமரிந்த சிண்டிகஸ் அப்படின்றது வந்து புளிய மரத்துல, இந்த இதெல்லாம் வந்துட்டு அசெண்டிங்லி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் குல்முகர் ட்ரீயோட ஃபிளார், அதோட ஃபிளாரல் பட், அதாவது அந்த ஃபிளார் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஃபிளார் விரிஞ்சோன்னு எப்படின்னா இந்த மாதிரி டைப்பா இருக்கும். இது எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள இருந்து வெளியில போகும், அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டல்ஸ் இன் பட் டு அவுட்டர் டு இன்னர், அதாவது ஆன்டீரியர் பெட்டல் வந்து அவுட்டர் மோஸ்டா இருக்கும், அடுத்து ஒரு லேட்டரல் பெட்டர், அதுக்கு அடுத்து ஒரு லேட்டரல் பெட்டர், அண்ட் தென் போஸ்டீரியர் பெட்டல் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் அசெண்டிங்லி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போஸ்டீரியர் பார்ட் பெட்டல் வந்து இன்னர் மோஸ்டா இருக்கும், உள்ள இருக்கும், அதுக்கடுத்து ஆன்டீரியர் வந்து அவுட்டர் மோஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி ஒன்னுக்கு அடுத்து அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கறனாலதான் இதுக்கு பேரு அசெண்டிங்லி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன். மெயினா இது கொன்றை மலர்லாம் இதை பார்க்கலாம். பிளஸ் அதர் ஃபேமிலியில பாப்பிலோனேசியே ஆல்ரெடி பார்த்தோம், சங்கு பூலலாம் இந்த டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் பார்க்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் பெட்டல் இருக்கும், அதுக்கடுத்து குட்டியான விங் பெட்டல், அதுக்கடுத்து விங் பெட்டல், அடுத்து கீழ் பெட்டல், இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல போகும். அதனால அது டிசெண்டிங்லி இம்பிரிகேட். மைமோசியேசியில பார்த்தோன்னா வேல்வேட், ஓவர்லாப்பே ஆயிடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அகேஷியா ஸ்பீசிஸ்ல, அல்பீசியா ஸ்பீசிஸ்ல இந்த மைமோசியேசியை பார்க்கலாம். ஏரிகேசியில இருந்து பாம் ஃபேமிலி, மார்ஜின்ஸ் ஜஸ்ட் டச் நாட் ஓவர்லாப், அதாவது பனைமர ஃபேமிலிலாம் இந்த மாதிரி ஈஸ்டிவேஷன், வேல்வேட் ஈஸ்டிவேஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சிசால்பினேசி. அதுல தான் அசெண்டிங்லி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டில் அப்படின்றது ஒரு சிந்தட்டிக் ஃபைபர். ஆர்டில் a synthetic fiber is obtained from a plant present in அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்டில் ஒரு செயற்கை நார் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அராக்கிஸ் ஹைப்போகியா, காக்கஸ் நியூசிஃபெரா, காசிபியம் ஹிரிஸ்டம், ஒரைசா சட்டைவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், அராக்கிஸ் ஹைப்போகியா. அதாவது கடலை செடியில இருந்தா இந்த அராடில் அப்படின்ற ரீஜெனரேட்டர் புரோட்டீன் ஃபைபர், அந்த நார் வந்து நமக்கு கிடைக்குது, அந்த ஃபைபர் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம ஃபைபர் அப்படின்னு பார்த்தோன்னே ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருந்தாங்க, காசிபியம் அதாவது காட்டன், அண்ட் தென் ஒரைசா சட்டைவா ரைஸ், இதெல்லாம் நமக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன்ஸ். ரிமைனிங் கோக்கஸ் நியூசிஃபெரானா கோகனட், அதுல கூட நம்ம ஃபைபர் எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் ராங் ஆன்சர். சிந்தட்டிக் ஃபைபர்னு கேட்டிருக்காங்க. அதாவது அராடில்ன்ற ஒரு சிந்தட்டிக் ஃபைபர் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா அராக்கிஸ் ஹைப்போகியால கிடைக்குது, அதாவது கடலை செடியில தான் கிடைக்குது. அதாவது அராடில் அப்படின்றது என்னன்னா ரீஜெனரேட்டட் புரோட்டீன், அதாவது கிரவுண்ட் கடலை எடுக்கிறாங்க, அதை வந்து அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் அந்த மாவு சத்து மட்டும் இருக்கும், அதுல இருந்து புரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அராக்கின்ற புரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த புரோட்டீனை அண்ட் தென் பியூரிஃபை பண்ணிட்டு அதை ஸ்பின் பண்ணுவாங்க. ஸ்பின்னா நூல் உருவாக்குற மாதிரி ஸ்பின்னிங் கண்டிஷன், ரொட்டேஷன் மூவ்மெண்ட், அதிகமான ரொட்டேஷன் மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, கொயாகுலேட் ஆகுவாங்க, புரோட்டீன் வந்து கொயாகுலேட் ஆகி ஃபைபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
அந்த ஃபைபர் பேர் தான், அது அப்படியே காட்டன் மாதிரியே இருக்கும் ஃபைபர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த ஃபைபர் பேர் தான் அராடில். இதை வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அராக்கிஸ் ஹைப்போகியால இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஃபைபரை உள்ளோட காட்டனுக்கு அல்டர்னேட்டிவா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேப்ரிக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸ்வெட்டர்ஸ், சாக்ஸ், கார்பெட்ஸ் அல்டர்னேட்டிவ் காம்பனண்டா யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் ஃபர்னிஷிங் ஃபேப்ரிக்ஸ்ல எல்லாம் இதை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ஆடில் ஃபைபர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனில டெவலப் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி ப்ரொடியூஸ் ரீஜெனரேட்டட் புரோட்டீன். அதாவது கிரவுண்ட்நட்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன்ல இருக்கிற ஃபைபருக்கு பேர் தான் இந்த ரீஜெனரேட்டட் புரோட்டீன் சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண புரோட்டீன். அதுக்கு பேர் தான் அராடில். அப்படி அந்த ட்ரேட் நேம் பேரு அராடில். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். யூஜி டிஆர்பி பாட்னி அட்மிஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இயர்லியரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.